இது மாதிரி ஊடுடா போய் தௌஹீத் அடிப்படையில் இஸ்லாத்தை பயங்காட்டி இதை ஓட்டு போட சொன்னாங்க. நமக்கு இதான் நல்லது செய்வார்னு சொல்லல. இவருக்கு போட்டா நீங்க வெற்றி பெறலாம் மறுமையில, அவருக்கு போட்டா மறுமையில அல்லாஹ் கேட்பான்னு சொல்லிட்டுலாம் பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தை அரசியலுக்கு கேடுகட்ட முறையில் பயன்படுத்தின நீங்க எங்களை துன்யாவாதிங்களா கொதிக்குதுங்க. சந்தர்ப்பவாதிகள் இவர்களை தெரிஞ்சுக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விட எனக்கு நல்லா தெரியும். நெருங்கி பழகின வகையில நான் எதுக்கு இந்த தமுக ஆரம்பிக்கும் போது எங்க விலகிறேன், எதுக்கு ஒதுங்கி வர்றேன் பாக்குறேன். இந்த ஒரு கருவியா யூஸ் பண்றாங்க. உள்ளுக்கு இருந்தே எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை கருத்துக்களை சொல்றோம். எல்லாம் இந்த சம்பாதிக்கிற சிந்தனையும் தங்களை வளர்த்துக் கொள்வது வந்த பிறகுதான் விருத்து போய் வெளியே வந்தோம். இன்னமும் தலைமையை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்க மாதிரி எல்லாம் அவன் நினைக்கிறான். நான் தூக்கிட்டு போட்டு வந்த நாய்க்கை துப்பிட்டு வந்த தலைமை அது. என்ன தலைமையை கைப்பற்றுறது? அதுக்கு மேற்கொண்ட தலைமையை அல்லா வந்து தரது யாரும் அதையும் தூக்கி போட்டு உட்கார்ந்து எனக்கு தேவையில்லை. இந்த தலைமையில எனக்கு நாட்டம் கிடையாது. நான் வந்து தப்பு எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா எனக்கு சுபாவம் அது. எந்த காலத்திலயுமே எனக்கு தப்புன்னு போயிடுச்சுன்னா தாட்சணியம் பார்க்காம நான் சொல்லுவேன். உள்ளுக்குள்ள இருந்து சொல்றதுக்கு ஒரு கட்டம் வச்சிருப்போம். திருந்துவார்கள் அது வரைக்கும் உள்ள இருந்து சொல்லுவோம். நேற்று வரைக்கும் பார்த்துட்டு இருந்து எல்லாம் சொல்லக்கூடாது. திருந்துவார்கள் எனக்காக ஒரு இதுக்கு மேல தாங்காது. நபிமார்கள் பிரச்சனை பண்ணாங்க. முதல் நாள் கேட்கணும்னு யாரும் அழிச்சிருந்து கேட்டதில்லை. ரெண்டாவது நாளும் சொன்னாங்க, மூணாவது நாளும் சொன்னாங்க. 909 அவங்களும் தாங்குற சக்திக்கு முடிஞ்ச பிறகு எல்லாம் இவங்க நாசமாக்குன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அது மார்க்கத்தில் ஒரு உண்மை தான். அப்ப நீங்க தப்பு கண்டு இருந்து எல்லாம் கேட்க கூடாது. தப்பு கண்டவன யாரும் வெளியேற மாட்டாங்க. திருத்த பார்ப்பாங்க. 2 தப்பு வரும், 3 திரும்ப பாருங்க. சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நாகூர் மாநாடு நடந்துச்சு. அப்பவே பிரச்சனை வந்துச்சு. நாகூர் மாநாடு நடக்கும் போதே அந்த நாகூர் மாநாடு நடத்த விடாம செய்யுங்க. நாகூர் மாநாடு எப்ப? அது 90ல 1995 5 வருஷத்துக்கு முந்தைய நாகூர் மாநாடு நடந்துட்டு இருக்கு. 2வது நாள் அவங்க என்ன ஆச்சுன்னா போலீஸ் பிரச்சனை வந்ததுனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ எஸ்கே என்ன பண்ணாரு, நாங்க வந்து அதுக்கு இது என்னங்க போலீஸ்காரங்களுடைய இதுக்கு இணங்க நாங்க வந்து இதை கேன்சல் பண்ணிடுறோம், ப்ரோக்ராம் கேன்சல் பண்றோம் சொல்லிட்டு இது பண்ணாரு. அதுக்கு இவர் அப்செக்ஷன் பண்ணாரு. லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட நம்ம நடத்துறோம் வாக்குறுதி கொடுத்து இப்ப வந்து போலீஸ்க்காக வேண்டி பயந்துட்டு நம்ம இதை கேன்சல் பண்றது நியாயம் இல்லை, நம்ம எப்படியாவது நடத்தி ஆகணுங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டதுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாருன்னா அன்னைக்கே நான் போறேன்னு கிளம்பிட்டாரு பிஜே. இவங்களை வச்சு எல்லாம் தீனுடைய வேலை இதெல்லாம் செய்ய முடியாது. சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க சந்தர்ப்பவாதிகள். இவங்களை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொடுக்க முடியாதுங்கன்னு 90ல தொடங்குச்சுங்க. 90லயே எதுக்கு சொல்றேன்னா சில தவறுகளை வந்து உள்ளிருந்து போராடுறதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. அந்த கட்டம் வரைக்கும் உள்ள இருந்து போராடுவோம். இதுக்கு மேலையும் சரியா வராங்க போது வெளியே வருவோம். நான் இருக்கும்போதே சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதை காட்டுவாங்க. நீங்களும் இருந்து இது வந்து ஒரு அவங்க இயல்பா சிந்திக்கணும். மனிதனுடைய சுபாவத்தை யதார்த்தமா ஒருத்தர் என்ன செய்வார்கள் அதை நான் செஞ்சேன். நான் நாளைக்கு உடைச்சிட்டு போக முடியாது. தாமுகவில் தப்பு கண்டா உடனே வெளியே போக மாட்டேன். இன்னொரு தப்பையும் பார்ப்பேன், இன்னொரு தப்பையும் பார்ப்பேன், சொல்லி பார்ப்பேன், இன்னொரு தப்பையும் பார்ப்பேன். 10க்கு 2 குறைதான் பார்ப்பேன். 10 12ஆவதுன்னா தூக்கி போட்டு போயிருவேன். அப்படி ஒரு லிமிட் ஒண்ணு இருக்குது. எல்லாத்துக்குமே அப்படித்தான். ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்தோம், முதலாளி திட்டணும்னு ஓடி போயிருவானா? ஒரு வேலைக்காரன் சேர்ந்தான்னா முதலாளி திட்டணும்னு ஓடி போயிருவானா? பல சந்தர்ப்பங்கள் அவனும் கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு பொறுப்பான் செலவுதான். அந்த மாதிரி சில உள்ளுக்குள்ள இருந்த திருத்திட முடியுமா என்பதற்காக நான் போராடி கொண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். தவிர நான் வந்துகிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. எந்த இயக்கத்திலும் நான் இருந்த கிடையாது. எந்த தலையாற்ற விளையாட்டு வந்து நேருக்கு நேரம் சண்டை வந்தாலும் சரி, தப்பா நினைச்சாலும் சரி, அதோட நட்பு முறிஞ்சாலும் சரி நான் பார்க்காம வந்து பொறுப்புல உள்ளவர்கள்ட்ட நான் சண்டை போட்டிருக்கிறேன். ஆமா, அதனால தமுகவை இவர் வந்து காரணம் சொன்னார்னா தப்பு. அந்த காலத்துல இருந்தே நமக்கு வந்து பல விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இது நீங்க விளங்கிட்டீங்களா? சொல்லும் பொழுது தூக்கி போட்டு போயிருவேன் நீங்க. அப்ப அமைப்பாளர் நீங்கிட்டீங்க. அப்போ தமுக ஏதாவது தப்பு தெரிஞ்சனால நீங்கிட்டீங்களா? அதுக்கு வந்து நீங்கினதாக நான் அறிவித்தன்ல அதுலயே சொல்லியிருக்கிறேன். அந்த கடிதத்திலேயே அது அல்ல காரணம். அதுக்கு அது இருந்தா சொல்லுவேன் அழகா. அது இருந்தா இப்ப ஜாக்கில் இப்ப சொல்றேன் இல்லையா, அது மாதிரி சொல்லுவேன். நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷம் வரைக்கும் தாமுக பத்தி என்ன சொன்ன வெளியில ரைட் தானே சொல்றேன். தப்ப சொல்லல. ஜாக்க பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்ல. அப்ப நீங்க என்ன விளங்கணும்னா விலகுனதுக்கெல்லாம் குற்றம் காரணம் சொல்லல. இல்ல, குற்றம் இருந்தா விலகுவேன். விலகுற இடத்துல எல்லாம் குற்றம் காரணம் இல்ல. என்னுடைய வசதிக்கு விலகுவேன், என்னுடைய சுமையினால விலகுவேன், வேற குரான் தர்ஜுமா பண்ண வேண்டியிருக்கு, என்னுடைய வேலைக்கு காரணம் சொல்லிட்டு விலகி இருக்கிறேன். அதனால நீங்க இது வந்து பொறுப்புல இருந்து விலகிட்டாலும் இன்னைக்கு என்னிடத்துல ஆலோசனை கேட்கறாங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஆலோசனை வழங்கிட்டு தான் இருக்கிறேன். அதை இதுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது. அடுத்து ஒரு மெயினான கேள்வி என்னன்னா, இந்த ஜாக் மேல ரொம்ப
ஜாக்கில் உள்ளவங்க பொருளாதார குற்றச்சாட்டு, தனிநபர் குற்றச்சாட்டு, பல பேர் மேல பொருளாதார குற்றச்சாட்டும் ஒழுங்கீனம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் நீங்க வைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இவருக்கெல்லாம் வந்து குர்ஆன் இது தெரியாதவரா? அநியாயமா ஒரு மேல ஒழுங்கீனமா குற்றச்சாட்டு வச்சா எவ்வளவு கொடுக்கணும், 80 கசைடி அடிக்கணும்லாம் தெரியாதா இவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதை விட அதை சொல்லும் பொழுது கூட ஒரு நக்கலா கூட சின்ன திரையில் தோன்றக்கூடியங்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறாரு. நீங்க அதுக்கு என்ன? பல மக்களுக்கு அறிமுகமானவர், சின்ன திரையிலே அடிக்கடி காட்சி அளிக்கிறார். இப்படிப்பட்டவர் நான் பேசுகின்ற என்ன பேசுகிறோம், நான் பேசுகின்ற இந்த கேசத்துக்கு பல பகுதிகளில் போகுமே என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வாய வந்தவாறு உலகிறார். அதாவது அவர்கள் கமாலுதீன் மதனி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த ஒளி நாடாவில் நான் சொன்ன சில குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு அதற்கு பதில் என்று சிலதை சொல்லி பொய் சொன்னதா சொல்றார். ஆனா நான் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் சொல்லல, அதான் முக்கியமானது. பல குற்றச்சாட்டுகளை வந்து கண்டுக்காம விட்டுட்டு சில குற்றச்சாட்டுகளுக்கு எதுக்கு கொஞ்சமாவது சமாளிக்க முடியுமோ அதுகளை சொல்லி இருக்கிறார். அவர் கேட்ட குற்றச்சாட்டை விட அதிகமாவே இருக்கு. அவர் சொல்றது கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்காரு. அதுக்குதான் இதை சமாளிக்க முடியும்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒன்னு, இந்த குற்றச்சாட்டுகளை நான் வந்து பொது மேடையில அல்லது அவர் கவனத்துக்கு கொண்டு போகாம உங்களை மாதிரி ஆள்கிட்ட இப்படி தனிப்பட்ட முறையில் சொல்றோம் நிறுத்திக்கிட்டது இல்ல. ஒரு கட்டத்தில் நேருக்கு நேர் அவற்றை கேட்ட குற்றச்சாட்டுகள் நீங்க நல்லா விளங்கிக்கணும். இந்த குற்றச்சாட்டுகளை நானே அவரிடத்தில் நேர கேட்டிருக்கிறேன். எப்ப கேட்டிருக்கிறேன்? 38 அந்த தாயிகளை சாட்சியா வைத்துக் கொண்டு அரிஸ்டோ ஹோட்டல்ல எந்த கூட்டத்தில் வந்து தமுமுக மார்க்கத்துக்கு விரோதமானது இல்லை என்று எழுதி தந்தாரோ அந்த கூட்டத்தில் வைத்து நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? இன்னென்ன மாதிரி ஆட்களை நீங்க நியமிச்சிருக்கிறீங்களேன்னு கேட்கிறேன். இன்னென்ன மாதிரி தப்புகள் நீங்கள் பண்ணிருக்கிறேன்னு கேட்கிறேன். எதுகளை எல்லாம் நான் பிறகு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அப்பவெல்லாம் அதை அவருக்கு ஒரு பதில் சொல்லவில்லை. இப்ப செட்டிங் பண்ணி சொல்றாரு தவிர அப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னார்னு கேட்டா, அது நான் என் பொண்டாட்டிக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். என் மனைவிக்கு ஆமா என்ன பொருளாதார விஷயங்கள் எல்லாமே மனைவிக்கு தெரியும் சொன்னார். மற்றபடி உள்ள தனிப்பட்ட ஒழுக்க சம்பந்தமா சில ஆட்கள் மீது சம்பந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு பதில் சொல்லல. அது 38 பேர் இதுக்கு இடத்துல நீங்க கேட்கறீங்க. ஆமா, அவ்வளவு பேரும் சாட்சியா இருக்கிறார்கள். கமாலுதீன் மதனி அவர்கள் அரிஸ்டோ ஹோட்டலில் உட்கார்ந்து எல்லா மௌலிகள் வந்து தாயிகள் மற்றும் சர்வீஸ்வரர்கள் மத்தியில பேசிட்டு இருக்கும்போது கணக்கு வழக்கை கேட்கும் பொழுது கணக்கு வழக்கெல்லாம் என் மனைவிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னதா, அதுல நீங்க எல்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டோம். அதுக்கு கேசட்டோட இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். உண்மையா? அந்த கேசட் இருக்குது. திருச்சியில ஒரு அரிசி ஹோட்டல்ல வச்சு பேசும்போது இந்த மாதிரி சொல்லி காட்டினார். என்னுடைய மனைவிட்ட அந்த கேசட் இருக்குது. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கணக்கெல்லாம் கேசட் இருக்குல்ல, ஒட்டுமொத்த கணக்கெல்லாம் என் மனைவிட்ட இருக்குன்னு அப்படித்தானே? அந்த கணக்கு சம்பந்தப்பட்டு மனைவி இருக்குது அப்படின்னு. அந்த கூட நீங்க கலந்துட்டீங்களா? ஆமா, கலந்து. உங்க காதல கேட்டீங்களா? ஆமா, கேட்டேன். நல்லா நீங்க கேட்டீங்களா? எல்லாமே மனைவிக்கு தெரியும் சொன்னார். மற்றபடி உள்ள தனிப்பட்ட ஒழுக்க சம்பந்தமா சில ஆட்கள் மீது சம்பந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு பதில் சொல்லல. அது 38 பேர் இதுக்கு இடத்துல நீங்க கேட்கறீங்க. ஆமா, அவ்வளவு பேரும் சாட்சியா இருக்கிறார்கள். அந்த 38 பேரும் மறுத்தார்களே ஆனால் அந்த வெளியிடக்கூடாதுங்கிற கேசட்டை வெளியிடுவோம். ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆடியோவில். அதுல நிறைய அவர் வந்து அவர் பண்ண ஊழலை அவரிடமே நான் சொல்கிறேன். அவர் செய்த தப்புகளை அவரிடமே நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதுகளெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இது அசிங்கப்பட்டு போயிருவாரு வெளியிடாதீங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நம்ம இதுவரைக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வெளியிடாம இருக்கிறோம். அவர் மறுக்கவே மாட்டார். அவருக்கு தெரியாது. மறுத்தாரையானால் அசிங்கப்பட்டாலும் பட்டுட்டு போறாருன்னு சொல்லி நம்ம அதை பரவல வெளியிட வேண்டியதான். அது அவர் மறுக்கவே இயலாது. அப்ப இந்த குற்றச்சாட்டுகளை நான் உங்கள்கிட்ட நேரவே சொன்னேன். அப்ப ஏன் நீங்க மறுக்கல? நேரம் சொல்ல வேண்டிய இடம் அதுதானே. உங்கள்கிட்ட சொல்றேன், தமுக மீது நீங்க குற்றச்சாட்டு போது நான் பதில் சொன்னேன். உங்க மீது நான் குற்றச்சாட்டு போது நீங்க பதில் சொல்லலையே. பொண்டாட்டிக்கு தெரியும் தானே சொன்னீங்க. அது கமாலுதீன் மதனிக்கு எனக்கு நடந்த சம்பவம் 97 நடந்த அந்த சொன்ன ஒரு மினிட்ல காட்டினேன் உங்கள்கிட்ட. அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாலும் அதுல குறிப்பிட்டு சொன்னதுனால ஒண்ணுக்கா வருவோம். அதாவது ஒரு 2 லட்சம் ரூபாயை வந்து அவர் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் தெரியாமல் அவர் அன்வர் பாயிட்ட அன்வர் பாஷா ஆதி காலத்தில் செயலாளர் பொருளாளர் ஜாக்குடைய மாநில செயலாளர் மாநில பொருளாளருக்கு தெரியாமல் அன்வர் பாஷாவிடத்தில் ஜாக்குடைய பணம் 2 லட்சம் ரூபாயை தொழிலுக்கு என்று அவர் கொடுக்கிறார். யாரு? நான் சொன்ன குற்றச்சாட்டு கொடுக்கிறார். அது வந்து பிறகு அன்வர் பாய் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அப்படியா ஜாக்காசான்னு கேட்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை நான் தெரியலன்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன்,
ஒரு பொருளாளருக்கும் ஒரு மாநில செயலாளருக்கும் தெரியாம ஒருவர் 2 லட்சம் ரூபாய் எடுக்கிறாருன்னு சொன்னா அதுல எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவர் என்ன வேணாலும் செய்யலாம். 2 லட்சம் ரூபாங்கிற ஒரு பெரிய தொகையை செயலாளருக்கும் சொல்லாம பொருளாளருக்கும் தெரியாம எடுப்பது என்பது அதுல எந்த அளவுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு என்பதற்கு ஆதாரம்னு நான் சொல்லி இருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு சில ரெக்கார்டுகள் மாதிரி காட்டி, இந்த பத்திரங்களை காட்டி, இது பொய், தெரிஞ்சுதான் நடந்துச்சு, இந்த 2 லட்சம் ரூபாய தெரிஞ்சுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரஃபீக் அஹமது உஸ்மான் கான் வச்சுக்கிட்டு சொல்றாரு. அதுல சொல்றாரு, சில சான்றுகளை காட்டுறாரு. அதுலயே அவர்களுக்கு எதிரான சான்று இருக்கிறது. நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த அன்வர் பாய் இருக்கிறார், அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் பணம் பெற்றுக்கொண்டவர் அன்வர் பாஷா அவர் தான். இப்ப தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பொருளாளராக இருக்கிறாரு. சூரா கமிட்டி, ஜாக்குடைய சூரா கமிட்டி இருக்க ஆரம்பத்தில் மஜ்லிஸ் சூரா மேல்மட்ட ஆலோசனை குழுவில் உள்ளவர். தௌஹீத்வாதிகள் 10-15 பேர் இந்த காலத்திலேயே தௌஹீதுல உள்ளவர். ஜமியத்து சலபியா அது மாதிரி அந்த பேரணாம்பட்டில் ஆரம்பித்து நமக்கு நம்ம காலகட்டத்திலேயே அவங்க தௌஹீதா செயல்பட்டவங்க ஒரு காலத்துல. அப்ப அன்வர் பாஷாவிடத்துல இதை பத்தி கேளுங்க. அதுக்கு மேற்கொண்டு யாருக்கும் தெரியாமத்தான் அந்த பணம் எடுக்கப்பட்டுச்சுங்கிறத அந்த கேசட்லயே சான்று அவர்கள் அறியாம அல்ல வச்சிருக்கிறான். அதை நான் அப்புறம் சொல்றேன். அன்னூர் பாஷா என்ன நீங்க அமீர் அவர்கள் பொருளாளருக்கும் செயலாளருக்கும் தெரியாமலே உங்கள்ட்ட பணம் வந்ததாக பிஜேபி குற்றச்சாட்டு வச்சாரு. ஆமா, பணத்தை வாங்கின அதாவது அந்த பணம் 2 லட்சம் ரூபாய் 3 தவணையில், அதாவது 1 லட்சம் ரூபாய், அப்புறம் 50,000 ரூபான்னு 3 முறை தான் அந்த எஸ்கே கொடுத்திருக்காரு. அதாவது பணம் பொதுவா நாங்க பல பேர்கிட்ட வியாபாரத்துக்காக வேண்டி நம்ம வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லாப நஷ்டத்துல பங்கு கொடுக்கறதாக நாங்க வியாபாரம் வீழ்ச்சின்னா அந்த நேரத்துல அது இவங்கள்ட்ட பணம் வாங்கறதுக்கு முன்ன வியாபாரம் ஒரு அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு முன்ன வீழ்ச்சியா இருந்தது என்னமோ ஒண்ணுமே. ஆனா இவங்க பணத்துலதான் நாங்க வியாபாரம் தொடங்குறது இல்ல. அப்புறம் வியாபாரம் நல்லா தொடங்கிட்டு பிறகு லாபம் நல்லா கொடுக்க முடியும்னா விருத்தி, அதாவது வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி, அதிகமா பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதா நம்ம ஒரு பாலிசி எடுத்துருந்தோம். அந்த மாதிரி பல பேர் கொடுத்திருந்தாங்க. அவங்க பணம் கொடுக்கும்போது நாம என்ன பண்ணுவோம்னா, நாங்களே ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நாங்க கொடுப்போம். வியாபாரம், அதாவது நீங்க 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நானும் அஷ்ரப் அலி கையெழுத்து போட்டு, அதாவது இந்த வியாபாரத்துக்காக வேண்டி லாப நஷ்டத்துல பங்கு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி 50,000 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்ததா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல நாங்க எழுதி நானும் அஷ்ரப் அலியும் கையெழுத்து போட்டு கொடுப்போம். அதுல என்னன்னா நாங்க கொடுக்கறதா அது கொடுக்கப்பட்ட அந்த நிதி அதற்கென எழுதி தந்திருக்கிறார். நாங்க கொடுக்கறதா அது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு இயக்கம் இருக்கு, டிஎம்எம்கேவே இருக்கு, பாக்கர் கொடுக்குறாரு, உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னு வைங்க, நீங்க கொடுக்கறது அது ப்ரூஃபா? அவர் அதை ஓச்சர் வாங்கணுமா இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, பொருளாளருக்கு தெரிஞ்சுதான் இது 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்திருக்காங்கன்னா, பொருளாளர் 2 லட்சம் ரூபாய்க்கு ஓச்சர் அந்த டேட்ல காட்டுட்டோம். இப்ப பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க இல்ல, 95 நான் வாங்கினேன், இது தெரிஞ்சுதான் நான் கொடுத்தது யாது? நீ 2 வருஷத்துக்கு பிறகு கூட நீ காட்டுவாது எனக்கு தெரியும்னு சொல்லுவ. நீ என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுத்த இல்லையா, பொருளாளர் ஓச்சர் வாங்கியிருக்காரா ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்ல, இந்தாப்பா 2 லட்சம் ரூபாய் அன்வர் பாஷா கொடுத்தேன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேனா? அது காட்ட முடியுமா ஒன்னால? அதானே மைனு, அதானே ஆதாரம். நான் கொடுத்ததை வச்சு 2 ஆண்டுக்கு பிறகு நான் சொல்றேன், 1 வருஷத்துக்கு பிறகு எப்ப தெரியும்னா, பொருளாளருக்கே அல்ஜன்னத் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த 2 லட்சம் ரூபாய் நான் என்ன செய்யணும் கேட்கும் போதுதான் பொருளாளர் என்ன கேட்கிறாரு. அதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு ரஃபீக் அடிக்கடி வந்துட்டு இருப்பாரு. நான் 95ல கொடுக்கல அந்த பணம், 94ல வாங்கப்பட்டது பத்திரம். நான் ஸ்டாம்ப் பேப்பர் கொடுக்கறது 95ல. அப்போ ரஃபீக் அஹமதுக்கு 1 வருஷத்துக்கு பிறகு இது மாதிரி வந்திருக்கு, இதுல நீயும் ஒரு கையெழுத்து போட்டு தொலியான்னு போட்டு கையெழுத்து நானே வாங்கி கொடுத்தேன். இது உனக்கும் தெரிஞ்சிருக்கட்டும், உனக்கும் தெரியாம பொருளாளருக்கும் தெரியாம தான் கொடுத்திருக்காரு அந்த ஆளு, இது நீங்களும் தெரிஞ்சுக்காங்க நானே தான் தெரியப்படுத்தினேன் அந்த ஆளுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வாங்கின பணத்துக்கு நீ ஓச்சர் காட்டு, அதான ப்ரூஃப். அது பிறகுதான் அல்ஜன்னத் ஆபீஸ்ல 3 வருஷத்துக்கு பிறகு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த தற்செயலா நான் அந்த பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு நான் கேட்டேன் எஸ்கே கிட்ட. கேட்கும் போது எஸ்கே அப்பதான் உஸ்மான் கான் கேட்கிறார், பணம் கொடுத்திருக்கீங்களா, என்ன பண்ணணும்னு கேக்குறாரு அவரு. அப்ப இந்த மாதிரி வியாபாரத்துக்காக வேண்டி பணம் கொடுத்திருக்கேன்னு அந்த மாதிரி தான் இதை தவிர அதுக்கு ஆதாரம் காட்டுறாரு, அந்த பத்திரம் ஆதாரம் காட்டுறாரு. அது ஆதாரமா எடுத்துக்க முடியாது, அது நாங்க கொடுத்தது. நீ எங்கிட்ட கையெழுத்து வாங்க ஆதாரம் காட்டு. அதை விட நல்லா பெரியவன் ஏன்னு கேட்டா பாத்திலுக்கு துணை செய்ய மாட்டான்.
அவர்கள் வெளியிட்ட அந்த சான்றுல கேசட்ல ரஃபீக்குடைய ஒரு பேட்டி ஒண்ணு வருது, உஸ்மான் கானுடைய பேட்டி ஒண்ணு வருது. அதுல வருது, நீங்க எடுத்துக்கலாம், நீங்களே எடுத்துக்கலாம். அந்த கேசட்ல இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டா, உஸ்மான் கான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதுலயே பொருளாதாரம் தெரியாம நம்ம செயலாளர் தெரியாம நம்ம அமித்ஷா அவர்கள் 2 லட்சம் ரூபாய் ஜாமீன் பண்ண வேண்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா 2 லட்சம் ரூபாய் அந்த பல வருஷம் முன்ன அன்பாவும் அஷ்டபதியும் வளர்ச்சிக்கு எல்லாருக்கும் பணம் வந்து கேட்டாங்க. அமித்ஷாவும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. ஆனா இவர் வந்து ஒரு நாள் கேட்கிற நேரத்தில் அது அந்த தகவல் எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியல, எல்லாருக்கும் அமித்ஷா கொடுத்துருக்கிற பணம் தெரியல. அப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங் அமித்ஷா சந்திக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனை அந்த சப்ஜெக்ட் இருக்கு, சப்ஜெக்ட் வந்தாச்சு ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம், 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். இது டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு லட்சம் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. தண்ணி பண்ணலாம் லாபம் தண்ணி போகணும் அப்படின்னு அவர் கொடுத்துட்டாரு, பிந்திதான் எங்கள்கிட்ட சொன்னாருன்னு சொல்றாரு. அந்த வாசம் அப்படி இருக்கு. எனக்கு தெரியாது, முதல்ல தெரியாது, பின்னாடி சொன்னாங்கிறாரு. பின்னாடி இப்ப 2 வருஷம் கழிச்சு, அது 2 வருஷம் கழிச்சு பேசிட்டு இருக்காங்களே, அதான் பின்னாடி. அதாவது கொடுத்தது 10 நிமிஷம் அல்ல, கொடுத்துட்டு பின்னாடி தெரியும் தான் உஸ்மான் கான் போய் சொல்லாம அந்த இடத்துல உண்மையை உடைச்சிடறாரு. இவங்க இழுத்தலுக்கு ஒரு வரல. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரவிக்கு வந்து துணிஞ்சு போய் சொல்றாரு, பத்திரத்தை காட்டிட்டு போய் சொல்றாரு. உஸ்மான் கான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த கேசட்லயே கொடுத்தது தெரியும், பின்னாடி தான் தெரியும் அப்படிங்கிறாரு. கொடுக்கும்போது கேட்கப்படலன்னு அர்த்தம். பொருளாளர் கேட்கப்படல, பொருளாளருக்கு தெரிவிக்கல. 2 வருஷம் வரைக்கும் 2 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த அக்கௌண்ட் எப்படி இருந்துச்சு, எந்த கணக்குல வந்து எதுல எழுதிருந்தாங்க, பொருளாதார கணக்கு எழுதணும்லங்க. 2 வருஷம் கழிச்சு அவருக்கு தெரிவிக்கப்படுது, இவர் உடைச்சு விட்டதுனால, அன்வர் பாய் உடைச்சு விட்டதுனால. அப்ப என்ன நீங்க நிரூபிச்சிட்டிய, ஆதாரத்தோட என்ன நிரூபிச்சிட்டிய தெரியாம இப்போதைய பொருளாதாரம் அப்போதைய பொருளாதாரம் ஒத்துக்கிறாரு. ஆமா, அவ்வளவு பெரிய தொகை எடுக்க முடியாம வந்தா அவ்வளவு பொருளுங்கிறது ஒரு அர்த்தம். இங்க கூட்டம் போடுற காசு இருக்கிறோம், பிசினஸ்ல போடுறாங்களாம். பிசினஸ் போடுற அளவுக்கு வந்துகிட்டு அப்ப கணக்கு வழக்கு இல்லாம குவியுதா? அது கேட்கறது கூட நாதி இல்லாத அளவுக்கு இவர்கள் பொறுப்பு வகிக்கிறாங்களா? அப்ப அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், பண விஷயத்துல என்னமோ நடந்திருக்கு, மறுப்பு போட்டு தாங்களாக வந்து என்ன செய்யறாங்க, தெரியாதுங்கிற அவரை சொல்ல வச்சுட்டாங்க. அநியாயம் அந்த மனுஷனை பலியாக்கி தெரியாது என்பதை நினைச்சிட்டாங்க, சொல்ல வச்சுட்டாங்க. இன்னும் நமக்கு உறுதியாகி போச்சு. அவர் வெளியிட்டது வந்து என்ன, நான் போய் குற்றம் சொல்லிட்டேன், உண்மையாயிடுச்சா, உண்மையாயிடுச்சு, இதுல நான் போய் சொல்லவில்லை. அதே மாதிரி ஏஜி முகமது என்பவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினேன். கமாலிமன் நேரடியாகவும் அதுல சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாம கடிதம் மூலமாவும் அவருக்கு நான் தெரிவித்திருக்கிறேன். பல தேதியெல்லாம் யாவும் இல்ல, நான் கடிதங்களை பாதுகாத்து வைக்கிற வழக்கம் இல்ல. கடிதம் மூலமானதா நான் ஒதுங்கி வந்த காலத்திலையும் ஆலோசனை சொல்லிட்டு இருப்பேன். நம்ம ஒதுங்கி அந்த ராஜினாமாவும் கொடுத்த பிறகும் கூட நீங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் திருத்திக்கிறீங்க, ரொம்ப போற இடத்துல அசிங்கமா இருக்குன்னு நான் தெரிவிப்பேன். பல விஷயங்களை நான் தெரிவிச்சிருக்கேன் அவருக்கு. ஒதுங்கி வந்த காலத்திலையும் கூட தௌஹீத காரியத்துக்கு வேண்டி அது செய்திருக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், இந்த கொடுக்கல் வாங்கல் டிராவல்ஸ் சொல்லி நிறைய மோசடி செய்யறதாக எனக்கு பல கம்ப்ளைண்ட்கள் வருது. அது மாதிரி வந்து அந்த பொம்பளையோட போனா அந்த பொம்பளையோட போனான்னு சில கடிதங்கள்லாம் எனக்கு எழுதியிருந்தாங்க சில சகோதரர்கள். கடிதத்தை கவர்ல வச்சு அவர்கள் அனுப்பியிருக்கிறேன். அதாவது அனுப்பி வந்து எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க நடவடிக்கை விசாரிங்க, தகவலா சொல்ற ஒரு தலைவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வேண்டி, அவர் மீது ஹத்து அடிக்கிறதுக்காக வேண்டி உன்னை வந்து உனக்கு தகவல் நான் தரல, பொறுப்பில் வைத்துக் கொள்ளலாமா என்பதற்காகத்தான் நான் தர்றேன். அதை கூட அதாவது இது இஸ்லாமிய அமீர் நடவடிக்கை எடுக்க போறாரு, ரஜ்மு செய்ய போறாருங்கிறதுக்காக நான் உன்னை கொடுக்கல. 4 சாட்சியை கொண்டு வர்றதுக்கு, 4 சாட்சியை கொண்டு வர எதுக்கு கொண்டு வரணும்னா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் 4 சாட்சி வரணும். நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துல பணியாற்றக்கூடிய ஒருத்தன் தௌஹீதுடைய தலைமையில் இருக்கிறவன்ட்ட சில தப்புகள் இருக்குது, இது வந்து பேர் கெட்டு போயிடும், தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு பாதிக்குங்கிறதுக்காக வேண்டி உன் தலைவன்கிற முறையில் நான் உனக்கு தெரிவிக்கிறேன். நீ அந்த மாதிரி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தூக்கி போட்டு நீ அந்த இயக்கத்தை நடத்தணுமே தவிர திரும்பவும் அதே மாதிரியா வந்துகிட்டு அதை நியாயப்படுத்திட்டு இருக்க கூடாது. இது போகட்டும். இது கேட்டார்ல, சாட்சி தானே கேட்கிறாரு, இன்னும் அசிங்கப்பட போறாரு. அதாவது இதை கண்டுக்கிறாம விட்டு இருந்தாரே ஆனால் பிரச்சனை இல்ல. இப்ப சாட்சி கேட்டது மூலமா என்ன செய்யறாரு, இப்ப இன்னும் அசிங்கப்பட போறாரு. என்ன அசிங்கம்? இப்ப எப்படி அதை நான் காட்டின ஆதாரம் காட்டின நிர்பந்தம் எனக்கு ஆயிடுதுல, நானா சொல்லல. இப்ப அவர் என்ற கேட்டு பொழுது ஹத்தடிக்கணும்ட்டாரு, என்னைய 4 சாட்சி கொண்டு வர சொன்னாரு. அப்ப 4 பேரை நான் கொண்டு வராட்டி அவர் சொன்னபடி நான் குற்றவாளி ஆயிருவேன். 4 இல்ல, நிறைய இருந்தா நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிலாம் நான் வந்து அவதூறு சொல்ல விரும்பல. நீங்க திருச்சிக்கு போங்க, திருச்சிக்கு போனா அவர் வசித்த பகுதியில் உள்ள இந்துக்கள் உள்பட அங்க உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க. இந்துக்கள் உள்பட பக்கத்து வீடு ஏத்த வீட்டுலாம் கேளுங்க. ஏஜி முகமது பத்தி கேளுங்க. அந்த திருச்சியில வந்து அவரை நல்லா தெரிந்தவர்கள் இருக்கிற சிங்காரத்தூர் பள்ளிவாசலுக்கு போங்க.
அங்க வரக்கூடிய தொழக்கூடிய மக்கள்கிட்ட கேளுங்க. இவர்களுடைய அமைப்புல இருந்து கொண்டிருக்கிற அவரோட இந்த தௌஹீத்வாதிகளை நீங்க சந்திங்க. பல பேரு அதை வந்து மழுப்பி சொன்னாலும் 4 தினம் அவர் கேட்கிறாரு, கண்டிப்பா அதுக்கு மேலே சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கு மேல நிறைய கிடைக்கும். அதனால அப்படி கிடைக்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, கிடைக்கலன்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. சரிதானா? அப்ப சாட்சியோட கேட்ட காரணத்தினால சாட்சியத்துக்கு அவர் எதிர்பார்க்கிற சாட்சியோட அதிகமா என்னால் நிரூபிக்க முடியும். இதெல்லாம் வந்து அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டார். எவ்வளவு காலம் அங்க இருக்கீங்க? திருச்சியில 86ல இருந்து இருக்கிறேன். 15 வருஷம் ஆச்சு. இருக்கும் பொழுது இந்த திருச்சிராப்பள்ளியில, இந்த பள்ளியில, தௌஹீத் பள்ளியில ஏஜி முகமது ஜாக்கா தலைவராக தெரியுமா? தலைவராக இருந்தாலும் தெரியும். அவர் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. அதுல வந்து நீங்க எல்லாம் வந்து அவர் வந்து தவறான வேற ஒரு பெண்ணோட போனது வச்சு நீங்க பார்த்ததாவெல்லாம் கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? ஏஜி முகமது நாங்க ஆடியோ கேஸ் காசத்தியா நானும் அலி அக்பரும் பஸ்ஸுக்கு நின்று இருந்தோம். சோஃபீஸ் கார்னர் பக்கத்துல. அவர் ஏத்து சைடுல A1 பேக்கரி பக்கத்துல நின்று இருந்தாரு. பஸ் 2-3 பஸ் காசத்தி பஸ் போயிட்டு இருந்தா நாங்க நின்று இருக்கும்போது ஒரு பஸ்ல ஒரு பெண்ணு வந்து இறங்குச்சு. அந்த பெண்ணு வந்து அலி அக்பர் சொன்னார், இதான் ஏஜி வச்சுட்டு இருக்காரு இந்த பிள்ளைய. நான் பார்த்தேன். உடனே அந்த பொண்ணை கை பிடிச்சிட்டு இவர் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் 2 பேரும் ஜாலியா சிங்கார் தோப்புக்கு வந்தாங்க. எவ்வளவு காலம் இருக்கும்? இது ஒரு 6 மாசம் இருக்கும். இப்ப சமீபத்துல பார்த்தோம். அப்போ அவர் ஏஜி முகமது இங்க என்ன பொறுப்புல இருக்காரு? இப்ப அப்ப அந்த நேரத்துல இந்த ஆடியோ கேஸ் காசத்தி எங்களோட ஒன்னா ஜாக்கு மூலமா தான் வந்துட்டு இருக்காரு அவர். நீங்க சொல்றாங்களே அலி அக்பர், நீங்களும் அதை பாத்தீங்க. அந்த பொண்ணு எல்லாமே சத்தியமா எல்லாமே சத்தியமா உண்மை. கண்ணால பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து அவருடைய சொந்தக்கார பொண்ணா அல்லது மனைவி அப்படியெல்லாம் இருக்கலாம்? அதெல்லாம் இல்ல. எப்படி சொல்றீங்க? இது சொல்லுங்க. அதாவது அவர் பொண்டாட்டி வந்து எங்க ஊர் கிட்ட உள்ள ஊர் தான், கோமராப்பட்டினம். அவங்கள வந்து எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அவங்களையும் தெரியும். அதனால போனது வந்து அவர் பொண்டாட்டி கிடையவே கிடையாது, அது கேரண்டி, சந்தேகமே இல்லை. அதை விடையிலும் இன்னொரு முக்கியமான செய்தி, அதாவது ஏஜி முகமது வந்து 1-2 பேர்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறல. நான் அறிஞ்சு எக்கச்சக்கமான பெண்கள்கிட்ட அவர் தவறாக நடந்துக்கிறாரு. என்னுடைய சில அனுபவத்தையும் உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன். அதாவது எனக்கு முன்னிலையில் நான் கோயம்புத்தூர், அதாவது முஜாஹித் பள்ளிவாசல்ல இமாமா இருந்துட்டு திருச்சிக்கு நேரம் வர்றேன். ஏறக்குறைய ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி காட்டூர் பள்ளிவாசல் நான் இமாமா இருக்கிறேன். அப்போதைக்கு ஜாக்குடைய திருச்சி மாவட்ட தலைவரும் இந்த ஏஜி முகமது, காட்டூர் கிளையுடைய தலைவரும் ஏஜி முகமது, அந்த பள்ளிவாசலுடைய தலைவரும் இந்த ஏஜி முகமது. இந்த மாதிரி இருக்கிறாரு. நான் இங்க சேர்ந்து ஒரே ஒரு வாரம் தான் இருக்கேன். நைட்ல பள்ளிவாசலுக்கு மேல ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு அவர் நைட் ஒரு 11 மணிக்கிட்ட வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து, கொஞ்சம் கீழே போய் படுத்துங்க, நான் இங்க மேல படுத்து தூங்கிறோம் அப்படின்றாரு. அவன் எங்க ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு என்னைய கீழே போய் பள்ளிவாசல போய் படுக்க சொன்னாரு. நான் இந்த பொண்ணு யாருங்க அப்படின்னு கேட்டேன். இது என் தங்கச்சி அப்படின்றாரு. சரி, தங்கச்சின்னா என்ன பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து நேரம் வீட்டுக்கே போயிடலாமே, வீட்டுல போய் தூங்கிடலாமே அப்படின்னா. இல்ல வந்து அன்டைம் ஆயிருச்சு, எங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட், அதனால இப்ப அன்டயத்துல போய் எங்க அம்மா நான் எழுப்ப விரும்பல, நான் இங்க தூங்கிக்கிறேன் அப்படின்றாரு. நானு எனக்கு அப்பவுமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, கன்ஃபியூஸ் கட்டாயம் இருந்துச்சு. ஆனாலும் தங்கச்சின்னு சொன்னனால அப்புறம் இவரு கொஞ்சம் 5 வேளை தொழுகையாளி, பெரிய ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. இப்ப எல்லாம் இருக்கிறனால ஒரு மூமின் மேல தவறான எண்ணம் கொள்ளக்கூடாதுல, இந்த அடிப்படையில நான் ஒன்னும் பெருசுப்படுத்திக்கல. நானும் கீழே பள்ளியாசல போய் தூக்கிட்டேன். காலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா குளிச்சு எழுதிட்டு சுபுலாம் தொழ வர்றாரு. 2-3 நாள் கழிச்சு அந்த பொண்ணை வந்து பக்கத்துல வீட்டை ஒரு வாடகைக்கு பிடிச்சு அந்த வீட்டுல வைக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை போக நைட்டு இவர் போவாரு, காலையில சுபுத்துல வருவாரு. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டைம் யதார்த்தமா ஒரு வேலையாக நான் ஏஜி முகமது வீட்டுக்கு போன் பண்ணேன். ஏஜி பொண்டாட்டி போன் எடுக்கிறாங்க, அவங்க ஏஜியுடைய மனைவி போன் எடுக்கிறாங்க. போனை எடுத்து நான் அலி அக்பர் என்னை சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆவுன்னு கடந்து அழுகுறாங்க. என்ன, என்னுடைய மாப்பிள்ள வந்து இந்த மாதிரி நாகூர் பொம்பளையாம, அந்த பொம்பளைக்கு பேரு சஃபியாவாம, சஃபியாவை கூட்டிட்டு அலைஞ்சு போய்கிட்டு இருக்காராம, சஃபியாவுக்கு காட்டூர்ல வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சு கொடுத்து அந்த வீட்டை தங்கிக்கிட்டு இருக்கிறாராம, நைட்லாம் வர்றது இல்ல போறது இல்ல, நீங்க எல்லாம் சொல்றது இல்லையா, கண்டிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. திடீர்னு நைட்டு வர்றாரு, போன்லயே அழுகுறாங்க. நைட்டு வந்து ஒரு சூட் கேஸ தூக்கிட்டு கிளம்பி போவாரு. எங்க போறீங்கன்னு கேட்டா அமிர்தா வந்துக்கிறாரு, எஸ்கே அமிர்தா வந்துக்கிறாரு, நான் அரிசி ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் சூட் கேஸ திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரே ஒரு கலர் லுங்கி மட்டும் இருக்கும், இதை மட்டும் வச்சுக்கிட்டு போவாரு. இந்த மாதிரி என்ன சொல்றாரு. நான் அவர்கிட்ட ரொம்ப அழுது கேட்கும் போது
நான் இப்படித்தான் செய்வேன், இருந்தா என் கூட இரு, இல்லாட்டி உன்னை தலாக்கு விட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னை சொல்றாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க எல்லாம் சொல்லுங்க போங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை அப்போதைக்கு காட்டூருடைய பள்ளிவாசலுடைய துணைத் தலைவராக அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் போய் சொல்லி நானும் அவருமா அவர்கிட்ட இதை சொன்னோம். அவர் அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு மலிப்பிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடப்புன்னு சொன்னா, அந்த பொண்ணு பேர் சஃபியா, ஊர் நாகூர். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு கறிக்கடை அமீர்ஜான் சொல்லிட்டு அவர் பள்ளிவாசலுடைய செக்ரட்டரி, அவர் கறிக்கடை வச்சுக்கிறாரு, அதாவது மட்டன் ஸ்டால் வச்சுக்கிறாரு. அவருக்கு அமீர்ஜான் இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், நீங்க எவ்வளவு கறி கேட்டாலும் நீங்க கொடுத்துருங்க, நான் காசு தர்றேன் அப்படிங்காரு. ஒரு மளிகை கடையில போய் இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், நீங்க எவ்வளவு சாமான் தான் கொடுங்க, நான் காசு தர்றேன் அப்படிங்காரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுல தங்க வைக்கிறாரு. கடைசியில நான் திருப்பி கேட்கிறேன், என்னங்க இது உங்க தங்கச்சிமா தெரியலையே, தங்கச்சின்னா அந்த மாதிரிலாம் செய்ய தேவையே இல்லையே அப்படின்னா, தங்கச்சின்னா சின்ன மாமாவா அப்படிங்கிற சந்தேகமே இல்ல, பச்சை ஹராம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கடைசியில விசாரிச்சு பார்த்தா இது சுத்தமா தங்கச்சியே கிடையாது. அவர் டிராவல்ஸ் வச்சு ஆண்கள் பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அந்த டிராவல்ஸ் வகையில நிறைய பெண்கள் அவருக்கு தொடர்பு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான அந்த பொண்ணு பாக்குறது நல்லாவே இருக்கும், 25 வயசு இருக்கும், பாக்குறது நல்லாவே இருக்கும். அந்த ஒரு வகையில தொடர்புல தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், அப்துல் ரஹ்மான் சொல்லி பார்த்தாரு. ஏஜி முகமது பொண்டாட்டிய காட்ரு அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு அவர் பொண்டாட்டிட்ட சொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்து கண்டிங்க அப்படின்ட்டாங்க. நாங்க சொல்லி பார்த்தோம், நடக்கல. கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா, போய் சொல்லி பார்த்தாங்க, அது ஒன்னும் பெருசா ஈடுபடல. கடைசியில அந்த பொண்ணு தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொம்பளைக்கு வேற பொம்பளைகளுக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தவனையும் அந்த பைப்படி சண்டை தெரியுமில்ல, பொம்பளைங்க எல்லாம் ஊண்டு கட்டி உன்னைய தெரியாடி அவ இவா அவளுக்கு மாதிரி பேசி உன்னை அத்தர்பாய் வச்சுக்கிறாரு. அதாவது காட்டூர்ல இவருக்கு பேர் அத்தர்பாய், புனை பேரு. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா, ஆள் அத்தர் போட்டுக்கிட்டு நீட்டா ஜம் ஜம் வருவாரு. அதனால காட்டூர் பெண்களே அத்தர்பாய்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட பெண்ணா இவர் பார்த்தது இல்ல 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 இல்ல, நான் அதாவது அவருக்கு 1-2 பெண்கள் இல்ல, இவர் பார்த்தது வேற பொண்ணு, நான் பார்த்தது வேற பொண்ணையும் நானும் பார்த்தேன். நானும் புகாரி ஏஜி முகமது, ஏஜி முகமதுடைய ஒரிஜினல் மனைவி உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இந்த பெண்ணு வேற ஒரு பெண்ணோட போயிருக்காரு, வேற பொண்ணு உங்களுக்கு கேரண்டி. பயங்கரமா மோசமாக ஜாக்குல தலைவராக இருந்தது. நீங்கெல்லாம் போய் நம்ம ஜாக்குல மாநில தலைவர் கமலவேட்டு சொல்லலீங்களா? நல்ல கேள்வி கேட்கறிய. நான் இந்த செய்திய அப்போதைக்கு சிங்காரத்தோப்பு பள்ளிவாசலுடைய இமாமாக சைஃபுல்லா இருக்கிறார். நான் காட்டூர் பள்ளிவாசல் இமாம், சிங்காரத்தோப்பு பள்ளிவாசல் இமாம் சைஃபுல்லா. எனக்கும் சைஃபுல்லாக்கு நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஹெட் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கலந்துக்கிறேன். இந்த விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப நொந்து போய் ஜாக்குடைய மாவட்ட தலைவர், கிளை தலைவர், பள்ளிவாசல் தலைவர் இப்பெல்லாம் ரொம்ப நொந்து போய் சைஃபுல்லாட்ட சொன்னேன். சைஃபுல்லா சொன்னாரு, நானும் இதை எஸ்கேட்டை எத்தி வச்சிடறேன், நீங்க கட்டாயம் எஸ்கேட்டை சொல்லிருங்க, பார்த்ததுனால நீங்க மெயினா சொல்லிருங்க அப்படின்றாரு. நான் எஸ்கேட் ஏஜி இந்த மாதிரி ஏஜ் செய்யறாரு அப்படிதான் சொன்னேன். உங்க கத்துனாரே தவிர, என்னை திட்டி அனுப்பிவிட்டாரே தவிர இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி எந்த பேச்சு கிடையாது. இது 1-2 தடவை கிடையாது, என்னை திட்டி ஏறக்கூட 7-8 தடவை அனுப்பி விட்டு கடைசியில பேரணாம்பட்டுல ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் வச்சு சொன்னேன், அப்பவும் என்னை திட்டி அனுப்பி விட்டார். கம்ப்ளைண்ட் பண்ண என்னையே தான் திட்டினாரே தவிர அவரை திட்ட மாதிரி ஒண்ணும் தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க நம்ம சிங்காரத்தோப்பு பள்ளிவாசலுடைய பக்கத்து வீடு, இந்த பள்ளி சிங்காரத்தோப்பு பள்ளி, இந்த பள்ளி பக்கத்து வீட்டுல இவங்க இருக்காங்களா? இவங்க இந்த ஏஜி முகமது சம்பந்தப்பட்டு யாராவது இந்த மாதிரி தவறா அவர் போனதை பத்தி நீங்க உங்களுக்கும் தெரியும் சொல்றாங்களா? வாஸ்தவமா வீட்டு காலி பண்ணாங்க, சொல்லுங்க. எங்க பக்கத்து வீட்டுல நான் செட்டா எங்க வீடுங்க, அவர் வீட்டுல மேல வாடகைக்கு 2 குடித்தனங்கள் இருக்கு. இதுல ஒரு குடித்தனத்துல இந்த ஒரு புள்ள அமீனான்ற புள்ள இருந்துச்சு. இவரு எழுத்த கட்டடம், அங்கிருந்து இவரு இங்க பேச, இங்க இருந்து அங்க பேச, ஜாடக ஏஜி முகமது. உங்க சித்தப்பாவுடைய வீட்டுலதான் அந்த புள்ள வாடகைக்கு இருந்துச்சு. அதுக்கு எழுத்தாப்புல ஏஜி முகமது என்ன செஞ்சாரு? இவரு இந்த கடை வச்சிருக்காரு, டிராவல்ஸ் வச்சிருந்தாரு. இவர் 2 பேரும் அங்கிருந்து பேசுறது,
இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு கார்ட்லெஸ் டெலிபோன் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் இங்கிட்ட அங்கிட்ட பேசிக்கிறதா இருந்துச்சுங்க. இது எப்படி தெரியும்னா, எங்க வீட்டுல அந்த புள்ள ஏற்கனவே டெலிபோனுக்கு 1000 ரூபாய் டெலிபோனுக்கு அப்ளை பண்ணிருந்துச்சு. அது வராத பட்சத்திலே அவங்க வீட்டுல டெலிபோன் அடிச்சதுனால எங்க டெலிபோனுக்கு சித்தப்பாவுக்கு சந்தேகம் வந்து, இதுதான் இன்னும் வயரிங்கா பண்ணல, ஒன்னும் பண்ணல, எப்படி டெலிபோன் பண்ணி அடிக்குதுன்னு கேட்க, அப்புறம் தெரியும் இவர் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சா அந்த ஏத்தாப்புல இருக்கிற ஒரு பாய் தான், ஏஜி மோகன் பாய் தான் டெலிபோன் கொடுத்துறதாக பேசுங்க. இது ஒண்ணுங்க. இதை வச்சு மேற்கொண்டு அந்த வீதியில எல்லாம் பேசிக்கிறாங்க. எங்க போறாங்க, யார் வர்றாங்கன்னா, தான் உஸ்மான் பாய் வீட்டுல தான் இருக்காங்களே, அவங்க தான் இவங்க அப்படின்னு பேச வர, எங்க சிச்சாவுக்கு 2 குமருங்க. எங்க தன்னோட குமரங்களுக்கு இதுல பாதிப்பு ஏற்படுமோன்னு பயந்து எங்க சிச்சா என்ன பண்ணாரு, அந்த புள்ளைய அம்மா நீ காலி பண்ணிட்டு விடுன்னு சொல்லி. அந்த பெண்ணு மட்டும்தான் அந்த வீட்டுல வாடகை. ஆமாங்க, அந்த பெண்ணோட கணவர் வந்து சவுதியில இருக்காரு. கல்யாணம் முடிச்ச பொண்ணு, கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்கலாம் இருக்கு. அந்த குழந்தைங்க எங்க இருக்கு? தாயோட தான் இங்கதான் இருக்கு. அந்த பெண் வந்து ஏஜி மாமாவோட தொடர்பு. ஆமாங்க. உண்மையா இந்த பெண்ணுக்கும் அந்த அவருக்கும் வந்து பேச்சு தொடர்புகள் இருந்துங்கிறது எல்லாம் சத்தியம். எல்லாமே சத்தியமா சொல்லலாம். எங்க சித்தப்பாவும் தெரியும், எனக்கும் தெரியும். சித்தப்பா மட்டும் சொல்லியிருக்காங்க. இது விஷயமா விசாரிச்சுட்டு தான் நான் சொல்றேன். இந்த ஒரு காரணத்துக்கு தான் வீட்டை விட்டு காலி ஆக்கணும். அந்த பெண்ணை வீட்டை காலி பண்ண வச்சு இது வச்சு தானே. வேற யாரு இதை பற்றி? கான்சாப், அதாவது திருச்சி சிங்காத்தூர் பள்ளியாசலுடைய மோதினார். இந்த பள்ளியுடைய மோதினார் ஏறக்குறைய 10 வருஷமா இந்த பள்ளிவாசல மோதினார் இருந்துகிட்டு இருக்காரு. खान साहब वो एजी मोहम्मद है ना, वो लेडीज में ऐसा ऐसा करने वाला है, आप खुद देख रहे हैं, मालूम है, उसके बारे में कुछ बोलो ना। क्या है वो 12 बजे 1 बजे औरत आता था। 12-1 बोला तो दिन में या रात में? हाँ, मैं तो वो गली में वॉचमैन भी था, वो नाइट में वो वॉचमैन काम करता था, ये तो पहले वॉचमैन में वो मोदिना काम करता था। वो हम देखता था, अब 1 बजे 2 बजे आना खोल के, फिर जाने के बाद में सुबह आने से नीचे होटल वाला रहता, वो हमारे से बोलता है तुम्हारा दिन ऐसा 200 ग्राम लगाया, ये लगाया। एक तो हमने मालूम है जाने वाला आने वाला दिन में भी रहता था हालात में, वो तो मालूम। दूसरा हमने मालूम है, मतलब ये नीचे वाला हमने बोलता था तुम्हारा आदमी आको, जो आदमी आ ऊपर ले जाओ को, 2 बजे को 1 बजे को ले लगाया, वापस बेच डाले हुए से ये चला गया। रोड में हमें देखे 2 जने 3 जने उसके साथ बात करना, औरत लोग 1 बजे 2 बजे सिंगार चौक में हमें देखा, रात में वो करके बातें करता, क्या बोलता था हमें वो जाता था नहीं। वो हमारे से हमें उससे बात औरतों के साथ रहे तो बात हमने करता। हमारा काम, हमारा वॉचमैन का काम है, उधर बैठ कर तो या दूसरा वॉचमैन के पास काम करते हैं, उन्हें है सो बात कर लेके उन्हें ये चले जाते, उसके साथ निकल जाता। ये औरत जो है ना, वो दिन में भी देखा, रात में भी देखा, उसके साथ जलता था फिरता था। हस्बैंड भी बोलता है, नीचे होटल वाला हिंदू है, वो होटल में मेरे को बुलाता, मुझे इधर आओ गए, आने से क्या बोलता कि तुम्हारा आदमी क्या काम करता है, ऐसा देखो क्या काम करता है भाई, ऐसा औरतों को 2 बजे 3 बजे ले रखा को, तुम इधर नहीं आता, वहाँ चढ़ता, वो इधर आपको ऊपर चढ़ा के फिर 2 बजे 3 बजे बेच जाता, 2 चौकियों को ऐसे बेच जाता करके बोले। இந்த பள்ளிக்கு முன்னால நீங்க டீக்கர் வச்சிருக்கீங்க? MS காம்ப்ளெக்ஸ். MS காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸா? இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த டீக்கர் நேரா இந்த அதாவது நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முந்தைய அதிகமாக அங்க இருந்து நீங்க போறதுக்கு 12-1 மணி ஆகுமா? இங்கேயே பெரும்பாலும் தங்குவேன். அப்படியா? அப்படி தங்கக்கூடிய நேரத்துல இந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியஸ்தர், பள்ளி முக்கியஸ்தராக இருந்த ஏஜி முகமது ஒரு ஆள் வருவாரு. அவரு தெரியும், அவர் விஷயமா அவர் வந்து வேற பெண்களோடு தொடர்பு வச்சிருந்து போனாரு வச்சாருங்கிறது நீங்க கேள்விப்பட்டு, என்னடா ஒரு பாயா இருந்துட்டு பள்ளிவாசல தொழக்கூடிய ஒரு ஆளு இப்படிலாம் தவறா போறாருன்னு சொல்லி நீங்க ரொம்ப கவலைப்பட்டதாக வந்து சொன்னதாக கேள்விப்பட்டமா? உண்மைதான்? அது உண்மைதான். அவர் வந்து யாசிர் புக் சென்டர்னு மேல மாடியில் வச்சிருந்தாரு. MS காம்ப்ளெக்ஸ் என் டீக்கர மாடியில வச்சிருக்கும் போது அவர் வந்து நான் நைட்ல அங்க படுத்திருப்பேன். சில நாளைக்கு சயின்ஸை கூட படத்துக்கு போயிட்டு வருவேன். வரும்போது அவர் வந்து இந்த மாதிரி வெளியில அன்டயத்துல ஒருவர் போவாரு, இங்கேதான் தங்கியிருப்பாரு. நான் வந்து தனி மனுஷங்கிறனால இங்க கடையில் காலைல தண்ணி தூக்கணும் போகணுங்கிறதுக்காக மேல மாடியிலேயே படுத்துக்கிறது. அப்படி பார்க்கும்போது நான் சில நாள்ல பாத்துருக்கேன், யாராவது 2 பிள்ளைங்களோட அவர் வருவாரு, வேற பெண்களோட வருவாரு, வந்து நைட்ல தங்கியிருப்பாரு. அந்த அவரு புக் சென்டர் வச்சிருந்த இதுல கடையிலேயே தங்குவாரு. தங்கி வந்துட்டு விடிய காலையில் ஒரு 3 மணி 2 மணி
அப்படி இல்லாட்டி ஒரு 5 மணிக்கு காலையில் இங்க பாங்க சொல்றதுக்கு முன்னாலே வாங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் பாயெல்லாம் இங்க தொழுக வந்துருவாங்க. தொழுக டைங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறோம் இந்த விஷயம் அனுப்பிச்சு விட்ருவாங்க. நானே என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். நீங்களே ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கீங்க. நான் மன வருத்தப்பட்டு இங்க பார்த்து சொல்லியிருக்கேன். இங்க வர பள்ளிவாசல்ல வர்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். தொழிலுக்கு வர்றவங்க எனக்கு சகோதரர்கள்லாம் தெரியவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கும் போது ஒரு நாள் வந்து சொல்லியிருக்கும்போது ஒரு நாள் வந்து இது பிரச்சனையா கொஞ்சம் எழுந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வரும்போது ஒரு நாள் இங்க மோதினாரா வேலை பார்க்குறவர் வந்து அவரை வந்து இதெல்லாம் இங்க வந்து எல்லாத்தையும் ஏன்னா அவர் இங்கே இருக்கிறவர் கான்சாப் நல்லா தெரியும். அவர் வந்து இங்கதான் இங்க இருக்கிறனால இங்க வாட்ச்மேன் இங்க பார்த்துட்டு இங்க இதே பள்ளிவாசல்ல இருக்கிறனால இவர் ஒரு நாள் வந்து பார்த்து இங்க சொன்னோடனே இது ஏன் சொன்னேன்ட்டு ஒரு நாள் இவரை வந்து அடிச்சுட்டாரு. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் கேட்கிறாரு. அவர் வந்து யாசிர்கிட்ட கேட்கும்போது யாசிர் முகமது கிட்ட கேட்கும்போது ஏஜி முகமது கிட்ட கேட்கும்போது இவரை வந்து அவர் அடிச்சுட்டாரு. ஏஜி முகமது அடிச்சாரு. அதை நான் பார்த்தேன், நல்லா பார்த்தேன், தடுத்தேன். அதாவது அநியாயமா அடிக்க வந்தாரு இவர. அதாவது அநியாயமாக அடுத்த பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு ஏப்பா இந்த மாதிரிலாம் தப்பு செய்யலான்னு கேட்ட ஒரு பெரிய வேலை அடிக்க போனா நீங்க பார்த்தேன். வருது. நான் வந்து யாருக்காக பயந்து பேசணும்ல. எனக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு தெய்வம் இருக்குது. என் கடைக்கு முன்னுக்கு அந்த தெய்வம் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் என்னை வாழ வச்சுட்டு ஓடியா எனக்கு சோத்தை கொடுத்து அவருக்கு நான் பயந்து என்னோட மனச்சாட்சிக்காரன். அவரு தனிப்பட்ட விரோதம் கிடையாது, தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. ஒரு அநியாயம் நடந்ததை நான் சொன்னேன். இதை தவிர வேற நம்பிக்கை இருக்கிறனாலதான் நான் இந்த அளவுக்கு நான் அவங்களோட சகோதரர்கள்ட்ட நல்லா பேசினேன், வரேன் போறேன். என்னடியா அவங்க ஒரு சகோதரர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் அசிங்கப்படுத்திக்கிறார். ஒரு நடவடிக்கை எடுத்து நல்ல தலைமையை போட்டு விட்டு நம்ம ஜமாத்தை காப்பாற்றுவோம்ங்கிறத விட்டுட்டு நீ ஏன் போய் இப்படி கரெக்டா தேர்ந்தெடுக்கிறான்? அதான் கேட்கறேன். உன்ட்ட என்ன கேட்கறேன்னா அது என்ன எவன் மீது குற்றச்சாட்டு வருது அவனை எல்லாம் பொறுப்புல தூக்கி போறியா? என்ன காரணம்? ரஹ்மத்துல்லாஹி மீது குற்றச்சாட்டு சுமத்தி பொதுக்குழுல வச்சு அவர் அடைக்கல் ராஜிட்ட ரூபா வாங்கின நிரூபிச்சு உணர்வுல கட்டம் கட்டி போடுறோம். அவரை தூக்கி நீ பொறுப்புல எப்படி செலக்ட் எப்படி பண்றீ? என்ன காரணம்? அதான் கேட்கறேன். யாரு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அதுக்கு கள்ளன் தானே கல்லனை செலக்ட் பண்ணுவான். அப்ப விளக்குறோம், காரண காரியத்தோட விளக்குறோம். துனியாவுடைய அமைப்பு, ஆகரத்து பயம் இல்லாத ஒரு அமைப்பு. அவர் வாதப்படி அவ்வளவு மக்களும் கூடி இருந்து நிரூபிக்கப்படுது குற்றச்சாட்டு. ஒத்துக்கிறாங்க, கொடுத்தவனே ஒத்துக்கிறான், பணம் கொடுத்தவனு அவரும் மறக்க முடியல. நீங்க பொறுப்புல இருக்க வேணான்னு தூக்கி போடுறோம். அதுலயே தகுதி இல்லைங்கிறாங்க. இதுக்கு இன்னும் கூட தகுதி வேணும் நீ நினைப்பியா? அதான் தகுதி இல்லாத ஆகிறது தகுதியானவர் ஆயிட்டான்னு தேர்ந்தெடுத்துக்கிறீங்களேன்னு கேட்டா அவரை சேர்த்துக்கிருவீங்க. நம்ம செருப்பு வச்சிருக்காரு ரஹமத்துல்லாஹி பாய். அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ட்ரோன் ஃபுட் வேறதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால தமுக திருச்சி மாவட்ட தலைவராக இருந்தார். அவர் ஒரு கையாடல் பண்ணிட்டாருங்கிறதுக்காக தமுகவில் நீக்கப்பட்டார். உணர்வுலாம் வந்துச்சு. அது என்ன நடந்துச்சு, என்ன ஏதுங்கிற பத்தி உங்களுக்கு ஏதாவது தெளிவா தெரியுமா? நல்லாவே தெரியுமா? அதை பத்தி ஃபுல்லா வளர்க்கணும். அதாவது நடந்தது என்னன்னு சொன்னா, KM ரஹமத்துல்லாங்கிற ஒருத்தர் திருச்சி மாவட்ட தமுகவுடைய தலைவராக இருந்தார். அதுக்கு முந்தி சைஃபுல்லா தலைவராக இருக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவரை தான் தமுகவுடைய தலைவராக போடுறாங்க. இது வந்து 99வது வருஷம். அப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் தமுக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பிஜேபிக்கு எதிராக காங்கிரசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இவர் வந்து தமாக யார் அடைக்கல் ராஜா வந்து தமாக இருக்கிறார். அதனால நீங்க களத்துல இறங்கி நீங்க பிரச்சாரம்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயினா ஊர் ஊரா தெருவா வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்ணியது நான் தான் போய் அரசியல் பேசினேன். இவர் மாவட்ட தலைவருங்கிற ரீதியில் என்ன பண்றான்னு சொன்னா, எங்களுக்கு யார்ட்டையுமே சொல்லாம கரெக்டா 10 மணிக்கு நாங்க பள்ளிக்கு வந்துருவோம். போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். 10 மணிக்கு முந்தி காலையிலேயே அடைக்கல் ராஜ் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் 10,000 5,000 20,000 இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஏறக்குறைய கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா 92,600 ரூபா அவர் வாங்கிட்டார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எப்ப போறாரு, எப்ப வராரு, எப்ப வாங்குறாரு எங்களுக்கு தெரியவே செய்யாது. நான் ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கிட்ட வந்து தான் இஷாவே தொழுவுறேன். இஷா தொழுவிட்டு சாப்பிட்டு படுக்கலாமே அப்ப நான் இருக்கிறேன். திடீர்னு பள்ளியாசு ரூமுக்கு ஒரு போன் வருது. அப்ப பள்ளியாசு ரூம்ல போன் இருந்துச்சு, ரூமுக்கு போன் வருது. நான் எடுத்துக்கிட்டு போன் அட்டன் பண்ணும்போது, நான் ஜோசப் லூயிஸ் பேசுறேன், அடைக்கல் ராஜ் மூத்த பையன் பேசுறேன், நீங்க அலி அக்பர் சாரா அப்படின்றார். ஆமாங்க நான் அலி அக்பர் தான் அப்படின்ன உடனே டக்குன்னு அவர் கேட்கிறாரு, என்ன பாய் உங்க ஆளுக்கு இவ்வளவு சீப்பா இருக்கிறாங்க, நான் முஸ்லீம்ஸ் எவ்வளவு கண்ணியமா நினைச்சேன்,
அதுலயும் தமுக ஆட்களை இன்னும் எவ்வளவு கண்ணியமா நினைச்சேன். நீங்க நடத்திய மெட்ராஸ் வாழ்வு உரிமை மாநாட்டுல லட்சோப மக்கள் கலந்துகிட்டாங்க. எங்களுடைய தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி அதுல கலந்துகிட்டாரு. நான் முஸ்லீம்ஸ் தமுகவை எவ்வளவு கண்ணியமா நினைச்சிருக்கிறேன். திருச்சி மாவட்ட தமுக வந்து ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாரு. நாங்கெல்லாம் தேவை நினைக்கிறீங்களா தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நறுக்குங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடா கோபத்துல கேட்கிறாரு. நான் என்ன சார் நடப்பு என்னங்க கொஞ்சம் வேற சொல்லுங்க அப்படிங்கிறேன். அந்த ரஹமத்துல்லாவும், அதாவது அப்ப மாவட்ட தலைவர் ரஹமத்துல்லா, மாவட்ட செயலாளர் ஹசனார் மைதீன், ரஹமத்துல்லாவும் ஹசனாரும் என் வீட்டுக்கு வந்து பணம் நீ நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் 5-10 சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டா 92,600 ரூபாய் கொடுத்துட்டேன் இதுவரையில. இதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க மொத்தம் 5 லட்சம் செலவாயிருச்சு. ஆனா ஹசனார் சொன்னாராம், ஹசனார் ரஹமத்துல்லா உட்கார்ந்துகிட்டு ஹசனாருடைய ஒரு வீட்டை வித்து 5 லட்சத்துக்கு வித்து அந்த 5 லட்சம் செலவாயிருச்சு. நீங்க ஏறக்குறைய 1 லட்சம் தந்துக்கிறீங்க, இன்னும் 4 லட்சம் பாக்கி தாங்கன்னு கேக்குறாங்க. என்னப்பா இவ்வளவு சீப்பா இருக்குது? அதனால உங்க தலைமையில இதை சொல்லி ஒரு ஒழுங்கா நடவடிக்கை எடுங்க, இல்லாட்டி ஒட்டுமொத்த நீங்க எல்லாம் இப்படி தாங்கம்மா நினைக்கிறேன் பாய் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதான் நம்ம எல்லாம் ஒரு தௌஹீதிவாதி, ரஹமத்துல்லா ஒரு தௌஹீதிவாதியா இருந்தவர், பள்ளிவாசலுடைய நிர்வாகியா இருக்கிறாரு, தமுகவுடைய மாவட்ட தலைவர். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. நான் உடனே போய் பிஜேக்கு போன் பண்றேன், இந்த மாதிரி நிலைமையாச்சு அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நம்ம விசாரிப்போம், உண்மையாக இருந்தால் நிச்சயமா நம்ம நீக்கி தீர்த்துடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சொல்லி ஒரு 2-3 வாரங்கள்லயே சைஃபுல்லா, தமுகவுடைய பொதுச் செயலர் ஹைதர் அலி, ஓய்வு ரஹமத்துல்லா அவங்க தலைமையில பாலக்கரை ஜே மண்டபத்துல பொதுக்குழுவே கூட்டுறாங்க. நோட்டீஸ் அடிச்சு போஸ்டர் ஒட்டி திருச்சி மாவட்ட பொதுக்குழு, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஆரிஃப் இருந்தாப்ல. அந்த பொதுக்குழு கூட்டம் முழுக்க ரஹமத்துல்லா விஷயத்தை ஆமா அதுக்காக அதுல வந்து ஆரிஃப் இருந்தாப்ல, புகாரி பாய் இருந்தாரு, உபய் இருந்தாப்ல, இன்னும் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்டவர்கள் அதுல கலந்துகிட்டாங்க. இவர் ஊழல் செஞ்சது போனதெல்லாம் வந்து எல்லாம் நிரூபிக்கப்படுது. அவங்களே ஒத்துக்கிட்டாரு, அவரே இந்த ரஹமத்துல்லாவை இப்படி நிரூபிச்சு, அதாவது 92,600 ரூபாய் வாங்கி ஊழல் பண்ணியதுனால, அது நிரூபிக்கப்பட்டதுனால தமுக வந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவரை நீக்கிறாங்க, உணர்வுல போட்டு நீக்கிறாங்க. இது உணர்வுல வந்த செய்தி. பக்கத்துல இப்படி ரஹமத்துல்லா வந்து எக்கச்சக்கமான ஊழல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம சதக்கத்துல் ஃபித்ர்ல கூட இப்படி அந்த காசு இப்படி நிறைய பண்றாரு. ஒரு குற்றச்சாட்டு என்ன, நம்ம பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இந்த மதுரை பள்ளிவாசல் விஷயமா சில முறைகேடு நடந்தா நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து அதுக்கு ஒரு வேற டைப்ல அவங்க பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, மதுரையில வந்து யாருடைய காசு அதுல இல்ல, ஒருத்தர் காசு போடவே இல்ல, 10 காசு யாருடைய காசு இல்லன்னு இமாம் முசா அந்த கதிரில சொல்றாரு. ஆனா அந்த மதுரை பள்ளிவாசல் வாங்கினது, இடம் வாங்கினதெல்லாம் எப்படின்னு கேட்டா, மதுரை மாநாட்டுக்கு என்று செய்த வசூல், மதுரை மக்கள் காசு அதுல இருக்கிற வசூல் செஞ்ச மக்கள் அவங்க. அதுல மாநாடு நடக்காததுனால மிச்சம் இருந்த காசுக்கு தான் அந்த இடம் வாங்கினது. கன்வீனரா இருந்த இமாம் முசா சொல்றாரு, மதுரை மக்கள் காசு அதுல இடம் பெறலங்கிறாரு. இவ்வளவு கேவலம் உங்களுக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு கேவலம் வைங்களேன். இந்த மதுரை பள்ளிவாசல்ல வந்து அங்க மாநாடு நடத்துற அளவுக்கு அமைப்பு இருந்துச்சு, சகோதரர்கள் இருந்தாங்க, நிர்வாகம் அழகான முறையில் இருந்துச்சு, ஜாக்குடைய அமீருண்டே ஒருத்தரை போட்டு வச்சிருந்தாங்க. இது போக அதே மாதிரி நானும் இருக்கிறேன், அங்கிருந்தா ஜன்னத் வெளி வந்து கொண்டிருக்கிறது, மதுரைக்கு அடிக்கடிலாம் வருவாங்க. அப்ப மதுரையில ஒரு பள்ளிவாசல் கட்டுற கமிட்டி போடுறா இருந்தா, இப்ப நான் இருந்தேன், அங்க உள்ள தவி சகோதரர் எல்லாத்தையும் கலந்து ஒரு கமிட்டி போடணும் இல்லையா, அங்க உள்ள நம்பிக்கையான சகோதரர்கள், அது யாரெல்லாம் இருந்தா, காலேஜ் ப்ரொஃபசர்கள், அது மாதிரியான ஆட்கள்லாம் அதுல வந்து அந்த அமைப்புல பொறுப்பா இருந்தாங்க. ஜமாலஜி இருந்தாரு, ப்ரொஃபசர் நதீம் இருந்தார், அவர்கள்லாம் இருந்தாங்க. அப்ப வருஷ முகமது இருந்தாரு, இவர்கள்லாம் வந்து நல்ல ஆதிகாலத்திலிருந்து தகுதியில உள்ள சகோதரர்கள் தான். அவர்களை வைத்து ஒரு கமிட்டியை போட்டு கட்டுறதை விட்டுட்டு ஒரு ஆளை பிடிச்சு கொண்டாந்து அவர் வழியாக ரூபா நடக்கும், அவர் வாங்கிட்டு வருவாரு, அவரே செலவு பண்ணுவார், அவரே கட்டுவாரு. அதுல சில தப்புகள் நடந்து போச்சு. அந்த பணம் வாங்கி கொடுத்தார் அப்துல்லா இப்னு ஆதம்ங்கிறவர், திருச்சியை சேர்ந்தவர். அவர் கைமியமா கண்டுபிடிச்சு சில முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி எங்க வீட்டு கூட்டு வந்துட்டாரு. வச்சு வீட்டுல உட்கார்ந்து இமாம் ஹுசைன் தான் வச்சு அதை எழுதி வாங்கணும், இவ்வளவு ரூபா அவர் தர வேண்டி இருக்குன்னு சொல்லி. அப்ப அவரு அந்த மாதிரியான ஒரு தப்பு நடந்துச்சுன்னு சொன்ன உடனே
அதை வந்து தர்றேன்னு சொல்லி அவரு ஒத்துக்கொண்டு ரிட்டர்ன் எழுதி வாங்கியாச்சு ஸ்டாம்ப் பேப்பர்ல. அப்துல்லா பின் ஆதம் ஒத்துக்குவாரா? இது வந்து அந்த அப்துல்லா பின் ஆதம் கண்டிப்பா ஒத்துக்குவார். அப்துல்லா பின் ஆதத்திற்கு போனீங்கன்னா, ஏன்னா அவர் தான் எழுதி வாங்கினவர். நீங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து தௌஹீதுல இருக்கீங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். அதாவது துபாயில இருக்கும் பொழுது 81 இஸ்லாத்திற்கு வந்தீர்கள். அந்த நேரத்தில் தௌஹீத் சிந்தனை உங்களுக்கு வந்து விட்டது. அதற்கு பிறகு நீங்க முதல்ல தௌஹீத் பேச்சாளருடைய பேச்சு யார் பேச்ச ஃபர்ஸ்ட் கேட்டீங்க? பிஜே கேசட் தான் கேட்டேன். பல கேசட் கேட்டிருக்கீங்க. அதை கேட்டு நீங்க எந்த முடிவுக்கு வந்தீங்க? உண்மையான ஒரு தௌஹீதுவாதியா வாழணும்னு சொன்னா இந்த மாதிரி இஸ்லாமிய பிரச்சாரம் உண்மையான கேசட் கிடைச்சது நல்லது. அது வந்து உண்மையான இஸ்லாத்தை அறிஞ்சவரா இருந்த அவருடைய கேசட்டை கேட்டதுனால பிடிப்பு ஏற்பட்டது. அவருடைய கேசட் மூலம் தான். அதுக்கு முன்னாடி தமிழ் புக்குகள் வந்து சரிவர எனக்கு கிடைக்கல. அவர் எழுதின புக்கும் அவருடைய கேசட் மூலமா தான் எனக்கு பிடிப்பு ஏற்பட்டது. உங்களுக்கு பிடிப்பு ஏற்பட்டதோட பிற மக்களுக்கு நீங்க அதை எடுத்து? ஆமா, நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்லிருக்கிறோம். யுஏஇல எனக்கு தெரிஞ்ச எல்லா பள்ளிவாசலையும் தமிழ் மனிதர்கள் எங்கெல்லாம் தொழுறாங்களோ அங்கெல்லாம் இவருடைய கேசட் எட்டி வச்சிருக்கிறோம். ரெண்டாவது சென்டர் ஒண்ணு அஜ்மால்ல இது வரைக்கும் எந்த மதனி ஆலிம்சாக்களும் செய்ய முடியாத ஒண்ண நாங்க ஒரு சென்டர் அஜ்மால்ல ஜமையத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்ங்கிற ஒரு சென்டரை ரிஜிஸ்டர்ட் பாடியா அந்த நாட்டிலேயே ஒண்ணு செய்ய வச்சு அதை அப்துல் சமத்ங்கிற மதனிகிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த ஹேண்ட் பண்ணிட்டு வந்தேன். நிறைய கேசட்டுகள் பிஜே கேசட் ஆடியோ வீடியோ கேசட்லாம் அந்த வச்சு அங்க சென்டரை உருவாக்கி கொடுத்துட்டு வந்தேன். அந்த நேரத்துல கமாலுதீன் மதனி யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் தெரியாது. இந்தியாவுக்கு வந்த பிறகு மதுரைக்கு பள்ளிவாசல் கட்ட போகணும்னு சொல்லி இக்பால் மதனி மூலமா வந்தோம். வரும்போது இங்க ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணாங்க டிசி அப்துல் மஜீத். அப்போ அவரையும் யாருன்னு தெரியாது. வந்து பேசும்போது அப்புறம் தான் கமாலுதீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகமாயிட்டான். பிஜே அறிமுகம் பிஜே வந்து 88 அறிமுகமாயிட்டாங்க. ஆமா ஆமா. அப்படி அறிமுகம் பிஜே ஆனதுனால அதன் மூலமாக பல உதவிகளை செஞ்சு சில பள்ளிகள் கூட நீங்க நின்று உங்க முயற்சியில கட்டி கொடுக்கப்பட்டதாக நாங்க கேள்விப்பட்டோம். அப்படி பல பள்ளிகள் அல்லாவுடைய அருள்ல அது என்னுடைய சொந்த பணம் எல்லாம் கிடையாது. உங்களுடைய முயற்சி? என்னுடைய முயற்சியில ஏற்பாடு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் 10 பள்ளிவாசல், கேரளாவில் 2 பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மதுரையில அந்த பள்ளி கட்டும் பொழுது அதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக உங்களுக்கும் கமாலுதீன் மதனிக்கும் குறிப்பிட்ட அங்க ஒரு பாய்கிட்ட நீங்க பணம் கொடுத்ததுனால பிரச்சனை ஏற்பட்டதாக கூட அன்றைய நேரம் நம்ம பேசணும், நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இப்ப கூட சொன்னீங்க. அதை பற்றி சொல்ல மாட்டேங்க. அதாவது இன்ஜினியர் மூலமா பள்ளிவாசல் கட்டணும்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டு பிஜே தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு. மதுரையில ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுங்க, அங்க தேவைதான் பிரச்சாரம் பண்றதுக்கு. அங்கங்கே கிடக்கிற தௌஹீத் சகோதரர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பள்ளி கிடைக்கல, அதனால ஒரு இடம் ஒன்று ஏற்பாடு பண்ணி வாங்கி கட்டி கொடுங்கன்னாரு. சரி, எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம். ஒரு இடத்த பார்த்துட்டு அவங்க ஜமாத்துல பிஜே மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்க அதை செயல்பட ஆரம்பிச்சீங்க. ஆமா ஆமா, பிஜேவுடைய நம்பிக்கை. ரெண்டாவது நம்பிக்கை மாத்திரம் இல்ல, அவருடைய ஆக்டிவிட்டியை நான் நேரடியா கண்டறேன். பொருளாதாரம் கொடுத்து வாங்கல. இன்னைக்கு ஒரு தௌஹீத்வாதியில ஒரு மனிதன் யோகியனா இருக்காரு அப்படின்னா அது அல்லாஹ் அடுத்து ரசூலுல்லாஹ் பிறகு நம்பின பிறகு நான் இன்னைக்கு கண்டு கணக்கு வழக்குல பார்த்ததுல பிஜே ஒரு ஆள் தான் யோகியான்னு சொல்லலாம். நீங்க பார்த்த வரைக்கும்? நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். நான் பழகின ஆளுக்கிட்ட உள்ளதான் சொல்லுவேன். மற்றபடி அந்த பண விஷயத்துல சரியாக நடந்து கொள்ளாது. நீங்க வந்து பணத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தது, அவர் ஒரு 60,000 ரூபாய சரியா கணக்கு இல்லாம மோசடி பண்ணதாக நம்ம பல தடவை பேசிருக்கிறோம். நம்ம சிங்காரத்தோப்பு பள்ளி, ஏர்போர்ட் பள்ளியில கூட அதை பற்றி பேசிருக்கோம். அது எப்படி நடந்துச்சு? அது வந்து உங்களை தவறா சித்தரிக்கிற மாதிரி சில இடங்கள்ல பேசப்படுது. அந்தந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாம கட்டப்படுது. மற்ற ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. மதுரையில் உள்ள பள்ளிவாசல் கட்டப்படும் போது அந்த பள்ளிக்கு வந்து பொறுப்பாளர் அவர்தான். அவர் மூலமா தான் வந்து மணியை கட்டுறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு கொடுத்து அவர் மூலமா காசு கொடுத்ததுனால முதலாவது இன்ஜினியர் வந்து பார்ப்பாரு, பேசுவாரு. அவர் மூலமா தான் பணம் பட்டுவாடா நடக்கும். இன்ஜினியர் கொடுக்க வேண்டிய பேமெண்ட் எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா வந்து யாருமே மதுரைக்காரங்களா இருக்க அந்த மதுரை பள்ளிவாசல் வாங்கினாங்க, இடம் வாங்கினதில்ல. ஒரு பைசா மதுரைக்காரங்களுக்கு யாரும் மறுபடி. அதனால நான் பொறுப்புல இருந்தேன். நான் தான் மாவட்ட அணியது. ஆனா இந்த விஷயத்துல ஈடுபாடு அன்னைக்கு இருந்தவர் இருந்தாரு. வந்தா போன தகவல் தொடர்பு என்ன முடியாது. அதனால அவர் பார்த்தாரு வந்தாரு. எனக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது. அதுக்கும் அப்துல்லா பின் ஆதுக்கு பேரை சொல்லி அதுக்கும் திருச்சியுடைய அப்துல்லா பின் ஆதத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குது.
அப்படின்ட்டு ஒரு கேஸ்ல சொல்லிருக்கிறாங்க. கேஸ்ல நான் அப்துல் ரஹ்மான் பிஜே நிறைய பேர் பார்த்தோம். அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு விருப்பம் வந்ததே பிஜியனுடைய முயற்சினாலதான் எனக்கு அதுல ஆர்வம் வந்தது. மதுரையில பள்ளிவாசல் கட்டணும். காந்தி பிளாட் நம்பர், காந்தி நகர் பிளாட் நம்பர் 1 அதுல இடம் பேசி இன்னும் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் இடம் பேசினாங்க. அதுல 3 லட்சம் ரூபாய் ஜமாத்துல இருக்கு, பாக்கி ஒரு 3 lakhs அனுப்புங்கன்னாரு. அதே மாதிரி அனுப்பிச்சு வச்சோம். அந்த இடத்த வந்து பணத்தை கேஷா கொண்டு வந்து கொடுத்தோம். பிஜே தான் கொடுத்தோம். அந்த இடத்த வாங்கினாரு. வாங்கிட்டு உடைக்கும் போது நான் வந்து பார்த்தேன். அந்த பில்டிங்கை உடைச்சு நிறுவிட்டு இருந்தாங்க. திரும்ப பிளான் போட்டு அனுப்ப சொன்னாங்க. அதே மாதிரி பிஜே வந்து எஸ்கேட்ட கலந்து எல்லாரும் ஆலோசனை பண்ணி பிளான் போட்டு அனுப்புனாங்க. திரும்ப அதுக்கு பணத்தை வந்து 8,60,000 ரூபாய் அந்த பிளான். அந்த பிளான் வந்து 8,60,000 ரூபாய்க்கு போட்டு அனுப்புனாங்க. நாங்க வந்து 7,60,000 ரூபாய் பணம் கொண்டாந்து கொடுத்துட்டேன். எங்க கொடுத்தேன்னா, சைஃபுல்லா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து சிங்காரத்துக்குள்ள இமாமா இருந்தார். பள்ளிவாசல்ல அவர் இமாமா இருந்தார். அவர் நம்ம சொன்ன மாதிரி போன் பண்ணா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா போயிட்டு வருவாரு. கொஞ்சம் நம்பிக்கையா இருந்தார். அதனால அவர்கிட்ட நான் வந்து வீட்டுல சூட்கேஸ்ல 3,60,000 ரூபாய் பணத்தை கொண்டு கொடுத்து, இந்த பணத்தை எந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நான் கொடுக்க சொல்றேன் மதுரை பள்ளிவாசலுக்கு, நீங்க நான் போன் பண்ணி சொல்லும் போது அங்க நீங்க அனுப்புங்க. ரெண்டாவது எஸ்கேயும் அதை தெரிவிச்சுதான் அனுப்பணும். நான் வந்து முதல்ல அந்த போட்டோ இங்க இருந்து ஸ்டேஜ் பவுண்டேஷன் லெவல்ல இருக்கோம், அது முடிஞ்சா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சபியுல்லான்னு ஒரு இன்ஜினியர் மதுரையில் இருக்காரு. அவர் மூலம் தான் கட்டினது. அந்த இன்ஜினியர் வந்து இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு ரூபா அமௌண்ட் முடிஞ்சிருச்சுங்க, இனிமே அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் வேணுங்கன்னு சொன்னாரு. அப்போ அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அப்ப நான் வந்து துபாயில இருந்து பணம் அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு டிலே ஆகுங்கிறதுனால இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனேன். சைஃபுல்லாவிட்ட 3,60,000 ரூபாய் அனுப்பிச்சிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பணத்தை என்னுடைய அனுமதி இல்லாம சைஃபுல்லா எஸ்கே சொன்னார் சொல்லிட்டு பணத்தை ஃபுல் அமௌண்ட்டையும் அப்படியே நிலாமுத்தீன் அப்படிங்கிற ஒரு வயசானவருங்கிற மதுரை ஜமாத்துல ஒருத்தர் கொடுத்துட்டாரு. சொன்னதாக அமீர் சொன்னதான்னு சொல்லி இவர் கொடுத்துட்டாரு. உடனே நான் அங்க இருந்து வந்து எனக்கு அந்த இன்ஜினியர் சஃபியுல்லாங்கிறவரு, அதாவது எஸ்கே தான் பணத்தை கொடுக்க சொன்னாரு, உங்கள்கிட்ட சைஃபுல்லா சொன்னாரோ? ஆமா, அப்படிதான் சொன்னார். உடனே வந்து நான் துபாயில இருந்து லீவ் போட்டு எமர்ஜென்சி லீவ் போட்டு வந்துட்டேன். எதுக்காக வந்தேன்னா, சஃபியுல்லா இன்ஜினியருங்கிறவரு ஒரு போன் பண்ணாரு. ஏங்க, நீங்க தானே இன்சார்ஜ் அப்துல்லா பின் ஆதம் தானே பேசுறீங்க, இந்த நம்பர் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்து கிடைச்சதுங்க, எனக்கு வந்து பணம் வந்து சேரலைங்க, 5 லட்சம் ரூபாய் தான் இது வந்து சேர்ந்துருக்கு, அதனால கட்டணம் நிக்குதுங்க அப்படின்னா. இல்லங்க, நான் 7,60,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்துருக்கேன், 8,60,000 ரூபாய் அது வந்து எஸ்டிமேட், நான் வந்து பணம் கொடுத்துட்டேன், சைஃபுல்லா இமாம்கிட்ட இருக்கு, நான் வேணா அனுப்புறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியா, இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கா, தெரியலையே, நான் முடிச்சிருப்பேனே அப்படின்னாரு. சார் நான் வர்றேன் வந்து பாத்துக்கிறேன். உடனே அங்க இருந்து எமர்ஜென்சி லீவ்ல வந்தேன்னா சைஃபுல்லா உடனே கூப்பிட்டு கேட்டேன், பணம் இருக்கா, என்ன ஆச்சு, என்ன வரும்னா. அது அமீர் சொல்லிட்டாருங்க, நான் கொடுத்துட்டேங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிசாமுத்தீன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இன்சார்ஜா இருக்காரு அந்த ஜமாத்துல. ஜமாத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லையாம, நான் பொதுவா ஒரு ஆள்கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை கொடுத்து போர்மன் மாதிரி வச்சு எஸ்கே அந்த பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்காரு. எங்க நான் தானே உங்கள்கிட்ட வந்து அமானத்து கொடுத்துட்டு போனேன், நான் அந்த போட்டோவை பார்த்து நான் இவ்வளவு ரூபா அமௌண்ட் கொடுங்கன்னு சொன்னா நீங்க கொண்டு கொடுக்கலாமே அப்படின்னா. இல்ல அமீர் சொல்லிட்டாரு, அமீர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கறதுனால நான் கொடுத்துட்டேன். அப்ப நான் அமீருக்கு முன்னாடி நான் சொல்லிருக்கேன், அதனால கொஞ்சம் மனசுலாம் ஏற்பட்டு அப்புறம் கணக்கு வழக்கு பார்ப்போம், ஏதோ எப்படியோ பொறுத்துக்கிட்டேன். ஆமா, ஒத்துக்கிட்டு திடீர்னு கணக்கு வழக்கு பார்க்கணுங்கிற எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா 15 days தான் நான் வந்து எமர்ஜென்சி லீவ் எடுத்து வந்திருக்கேன். உடனே நான் ராமத்துல்லான்னு ஒருத்தர் இருக்காரு, கிங் ஃபுட்வேருடைய ஓனர், அவரும் சைஃபுல்லா இமாமும் நானும் 3 பேரும் உடனே மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போயிட்டு உடனே நிசாமுத்தீனை கண்டுபிடிச்சோம். பள்ளியில இருந்து அவர் ஆபீஸ்ல இருந்து போய் பிடிச்சாந்து உட்கார வச்சு கணக்கு வழக்கு பார்த்தேன். யார் முன்னாடினா, உலவி முஹைதீன் உலவின்னு ஒருத்தர் இருக்காரு அங்க மதுரையில, அவன் மௌலவியும் இமாம் ஹுசேன் வக்கீல் இருக்காரு, அதான் இப்ப ஜாக்குடைய மாவட்ட தலைவர். அவரு இப்படி நாங்க 2-3 பேர் சேர்ந்து உட்கார வச்சு பேசணும். அப்ப ரொம்ப வளவளன்னு இழுத்துக்கிட்டு போச்சு. அது திரும்ப கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும், அங்க இருக்கு இங்க இருக்கு, கொஞ்சம் கரெக்டா கணக்கு கொடுத்தே ஆகணும். நிசாமுத்தீன். அதனால என்ன பண்ணணும், ஆமா, உடனே பிஜே கூட சந்திச்சு அந்த நேரத்துல போனோம். கணக்கை கரெக்டா பார்த்து நீங்க பாத்துங்கன்னு சொன்னாரு பிஜே. அப்புறம் திரும்ப வந்து உட்காந்து நிசாமுத்தீன் இவரு இமாம் ஹுசேன் வீட்டுல உட்காந்து கூப்பிட்டு வச்சு கேட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன். அப்புறம் வந்து 60,000 ரூபாய் பணம் ஷார்டேஜா இருக்கு அவர்கிட்ட. பாக்கி 2 லட்சம் ரூபாய் எங்கன்னா கணக்கு 2 லட்சம் ரூபாய் எஸ்கேட் இருக்கு. அந்த 2 லட்சம் எப்படி எஸ்கேட் இருக்குன்னா,
பணம் ஸ்டேஜ் வந்தா இப்ப கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னா சார் 2 லட்சம் ரூபாய் பணம் என்னன்னு சொன்னா உடனே அவர் கொடுத்தாரு. எப்படின்னா 50,000 ரூபாய் வச்சுட்டு 1.5 லட்சம் ரூபாய் மாத்திரம் ஷெஃபீல் இன்ஜினியர் கொடுத்து அனுப்பினாரு. பாக்கி 50,000 இருக்கு. ஆமா, பாக்கி பணம் எஸ்கே கொடுத்துட்டாரு. சரி, இந்த பணம் எங்கன்னா இந்த பணம் அம்மா பட்டணம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டதுனால சில விளைவுகளுக்கு செலவுக்காக வச்சிருந்தோம். நான் அதை ஒத்துக்கல. பள்ளிவாசல் பணத்தை வந்து பள்ளிவாசலுக்கு தான் உபயோகப்படுத்தணும். அது வேற ஏதாவது தேவைப்பட்டுனா கேளுங்க, எங்கள்கிட்ட ஏதாவது உதவி இருந்தா நாங்க செய்யறோம். இந்த பணத்தை உடனே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். அமீர் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் வித்தவுட் பர்மிஷன் யூ ஷுட் நாட் டேக் அப்படின்னு சொல்லிட்டேன் அமீர்கிட்ட. ஆமா, எடுத்துட்டு போயிட்டாரு, பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு, சேவிலாட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. முன்னாடியே நான் வந்த உடனே போன் பண்ணி கேட்கறேன், இந்த மாதிரிங்க என்னோட பணம் இருக்குங்க அப்படின்னாரு. உடனே அந்த பணத்தை வந்து நான் ஒரு பையன் அனுப்புறேன், இன்ஜினியருடைய பையன் அனுப்புறேன், அந்த பணத்தை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னீங்க. சரி, இன்னும் அனுப்புங்க, உங்களால சம்மதிக்கலன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் போஸ்ட் பண்ணி அனுப்பணும். கண்ணனுங்கிற இன்ஜினியரை அனுப்பிச்சேன், கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட ப்ரூஃப் தான், எந்த விஷயம் பேசினாலும் ப்ரூஃபோட தான் பேசுறேன். அதனால உடனே கண்ணனுங்கிற இன்ஜினியரை அனுப்பிச்சேன். அவர் அனுப்பிச்சும் போது 45,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு. 5,000 ரூபாய் இல்ல. என்ன விஷயம்னா இது அம்மா பணத்துல அங்க செலவாகி போச்சு, இப்போதைக்கு தான் இருக்கு பணம் கையில் அப்படின்னா. சரின்னு அந்த 40,000 வாங்கி அந்த ஷெஃபீல் இன்ஜினியர்ட்ட கொடுத்தாச்சு, ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அது இல்லாம அப்புறம் வந்து சில சாமான்லாம் வந்து கொஞ்சம் குறையுது, பிளம்பர் அந்த வேலைன்னு ஒரு 25,000 ரூபாய் பணங்கள்னா இமாம் ஹுசைன் பணம் கொடுத்து அந்த வேலையும் பார்க்க சொன்னோம். அதனால இங்க 60,000 ரூபாய் வந்து இவரு வந்து நிசாமுதீன் நான் கொடுத்துறேன் பணத்தை அப்படின்னாரு. எப்படி பணம் கொடுத்து, எப்படி இந்த பள்ளிவாசலுடைய பணம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டோம். இருக்கணும், மிச்ச பணம் வேலை ஆன பிறகு பாக்கி பணம் பெட்டியில் தானே இருக்கணும். எங்க போகுது, பெட்டி கேஸ்ல இருந்து எடுத்தா பாக்கி பணம் பேலன்ஸ் இருந்தான் ஆகணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப அதுக்கு என்ன சொன்னாருன்னா, என் பையன் 14 வயசு பையன் சும்மா இருக்கிறான் படிச்சுட்டு, அவனுக்கு ஒரு கிரில் கடை வச்சு கொடுத்தோம்னா பள்ளிவாசலுக்கும் கிரில் செய்ய வேண்டியது இருக்கு, அதையும் செஞ்சு அதோட அமௌண்ட் இதுல கழிச்சிட்டு பாக்கி ஏதாவது 1-2 இருந்தா நம்ம கொடுத்துக்கலாம். உடனே அங்கிருந்தே போன் பண்ணி மதுரையில இருந்து சைஃபுல்லா, ராமத்துல்லா, நான், இமாம் ஹுசேன், உலவி எல்லாரையும் வச்சுக்கிட்டு எஸ்டிடி பூத்துல அங்கிருந்தே போன் பண்ணணும் எஸ்கேக்கு. எஸ்கே பேசினாரு. அவருக்கும் கொஞ்சம் வாக்குவாதமா நடந்துகிட்டு இருந்தது, நிசாமுதீனுக்கும் எஸ்கேக்கும். பணத்தை கொடுத்தாதான் போவேன்னு சொல்லிட்டேன். பணம் பள்ளிவாசல் பணம் வாங்கி கொடுத்துட்டு தான் போவேன், பணம் இல்லாம நவர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த பணம் கொடுக்கணும், வீடு தான் விற்கணும் அப்படின்னா. வீடு என்ன வேலை, பாக்கி பணத்தை வாங்கி கையில அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். திரும்ப டாக்குமெண்ட் எல்லாம் இங்க இல்ல அப்படின்னா, எங்க இருக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்ன. பள்ளிவாசல் பணத்தை சாப்பிட்டவன விட மாட்டேன்னா அப்படின்னு சொன்னேன். திரும்ப வந்து ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்துட்றேன், நான் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துறேன், 30 நாள் டைம் கொடுங்கன்னாரு. அதை இமாம் ஹுசேன் வக்கீல் இருக்காரு, அவர் பேருக்கு ப்ராமிசரி நோட்டு எழுதி அவர் தான் இனிமே இந்த பள்ளிவாசல் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி பிஜேட்ட கேட்டேன். அவர்கிட்ட ஒப்படைங்க, அவர் சரியா இருப்பாரு, வக்கீல் வந்து இமாம் ஹுசேன் வந்து வக்கீல் சரியா இருப்பாரு, நீங்க அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு பிஜே சொன்னார். அதன் பிறகுதான் நான் வந்து அவர் பேருக்கு ப்ராமிசரி நோட்டு அவர் எழுதி வாங்க சொல்லி அந்த 60,000 நோட்டு அவருக்கு தான் இருக்கு வாங்கினேன். அதனால அவர்கிட்ட எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கி போட்டு, கையெழுத்தும் வாங்கிட்டு வந்த நோட்டுல அவர்கிட்ட தான் இமாம் ஹுசேன் ஒப்படைச்சாங்க. இது வரைக்கும் 60,000 வரல. அதனாலதான் இந்த தமிழ்நாட்டுல பள்ளிவாசல் கட்டுற வேலையை நிறுத்தணும். இப்ப நீங்க சொன்ன செய்தியெல்லாம் அல்லாஹ்வின் சத்தியமாக உண்மைதான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த செய்தியில ஏதாவது ஒரு செய்தி பொய்ன்னு சொல்றதுக்கு யாருக்காவது யோகியம் இருந்தா ப்ரூஃப் எடுத்து சொல்லலாம். அப்துல்லா பின் ஆசிர் கேட்டீங்கன்னா 100 ரூபாய் முறைகேடு நடந்தது வாஸ்தவம் தான் அவர் சொல்லுவார். இதுக்கு என்ன காரணம், இந்த முறைகேடு காரணம் என்ன, ஒரு கமிட்டி போடப்படல, கேள்வி கேட்பார் இல்ல, இவர் ஒருத்தட்ட கொடுப்பாரு, அவர் கொடுத்ததான் கணக்கு, இதுதான் காரணம். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, அதை இவர் மன்னிக்கிறார், அதான் முக்கியம். கமால் ஜமீன் 60,000 ரூபாய் வந்து பரவாயில்ல மன்னிக்கிறார். நான் கேட்கிறேன், இவர் ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு இப்ப சொந்த காசை கொடுத்து மன்னிப்பாரா, இவர் அக்கௌண்ட் காசு தான் மன்னிப்பாரா நான் கேட்கிறேன். அப்ப பொது காசுன்னு நீ யார் மன்னிக்கிறது? 60,000 ரூபாய் ஒரு மக்களுடைய காசு, அவன் கஷ்டப்பட்டு ரத்திவரவு சிந்தி அரபு நாட்டு பாலைவனத்துல உழைச்சவனுடைய காசுலாம் அமைப்புக்கு வருது. அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை நம்பி தரக்கூடிய காசை வந்து 60,000 ரூபாய் ஒரு நேரத்தில் அவன்கிட்ட ரிட்டர்னை வாங்கிக்கிறக்கூடிய ஏற்பாடு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மன்னிக்க நீ யார்? என்னுடைய கேள்வி. மன்னிச்சது மட்டும் இல்ல, 5 பேர் கொண்ட நிர்வாக குழு போடுறாங்க, அவர் அதுல இடம்பெறாரு. மன்னிப்பு எந்த அளவுக்கு மன்னிப்புன்னு கேட்டா, 5 பேர் கொண்ட நிர்வாக குழு ஒன்று புதுசா அப்புறமேல அமைக்கிறாங்க, அதுல யார் வர்றாருன்னு கேட்டா மன்னிக்கப்பட்டவர் வர்றாரு அதுக்கு பிறகு. அப்ப இது என்ன ஒரு ஐக்கியத்தானு கேட்கிறேன். இவர்கள் நம்பிக்கையாளர்களா? இந்த மக்கள் நம்பி இவர்கள் பணம் அனுப்பலாம் நான் கேட்கிறேன். அது மாத்திரம் இல்ல,
பாமணின்னு ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டினாங்க. இங்க பாம்பனின்னு அந்த பாமணி திருத்துறைப்பூண்டி பக்கத்துல. இந்த பாமணிங்கிற பள்ளிவாசல்ல அங்க உள்ள ஒரு சகோதரன் வந்து என்னை அழுது, நீங்க போய் நீங்க என்னை வர சொல்லி இருக்கான். அந்த அழுது அல்லாவுடைய பள்ளிங்க கட்டுறதுக்குன்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு கமிட்டியை போட்டு ஒழுங்கா செஞ்சிருந்தா அழகா பராமரிச்சிருப்போம். யாரோ ஒருத்தன் போட்டு விட்டாங்க. அவன் ஒன்னாவது கமிட்டி கட்டுறன்னு வச்சு சிமெண்ட் வாங்கி அடுக்கி வச்சிட்டு போனா சிமெண்ட் எல்லாம் கல்லா கிடக்குது. கல்லாவே இருக்கு, நீங்க வந்து பாக்கலாம். அதாவது இந்த பாமணி என்ற ஊர் திருத்துறைப்பூண்டியில இருந்து இது பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர் வருமா? இந்த பாமணி என்ற ஊர்ல நீங்க வந்து 10-15 ஆண்டுகளாக ஏகத்துவ சிந்தனையில் இருக்கீங்க, தவிர சிந்தனையில் இருக்கிறீங்க. நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். இங்க ஒரு நம்ம ஏகத்துவவாதிகளாக சேர்ந்து ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கீங்க. நீங்க தான் இந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, சொந்த இடத்த கொடுத்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது வந்து ரொம்ப அதிகமானவர்கள் வர்றதில்ல. ஒரு சில பேருக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு தாராள மனத்தை கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தை வாங்கி அதுக்கு பிறகு பள்ளி கட்டப்பட்டிருக்கு. இதுல நூத்துக்கணக்கான சிமெண்ட் மூடைகள் நாசமாகி வீணா போனதாக நாங்க கேள்விப்பட்டோம். அல்லாஹ்வுடைய பணம் பைத்துல் மால் பொது சொத்து இப்படி நாசமா போனதாக கேள்விப்பட்டோம். இது விஷயத்தை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா விரிவா கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பள்ளி கட்ட ஸ்டார்ட் பண்ணி அவங்க எஸ்கே அவர்கள் வந்து இந்த பள்ளி கட்டுமான பணியை வந்து ஒரு இன்ஜினியர், அதாவது மெட்ராஸ் இன்ஜினியர், அவர் பேரு வந்து ரெண்டு பேர் வந்தாங்க. ஒரு கட்டட இன்ஜினியர், அடுத்தபடி பிளானிங் இன்ஜினியர் பேரு முஸ்தாக் அகமதுன்னு ஒரு ஆளு பேரு யாக்கூப் தான் கட்டட இன்ஜினியர். முஸ்தாக் அகமது வந்து பிளானிங் இன்ஜினியர் நினைக்கிறேன். பெயர்கள் மாற்றினாங்க. ஆனா இவங்க 2 பேர் வந்து இந்த இடத்த பார்த்து எஸ்கே வந்திருந்தாரு. உட்காந்து பேசி ஒரு 600 சதுரத்துக்குள்ள ஓடணும்னு சொல்லிவிட்டு அந்த 600 சதுரத்துக்கு கயத்தையும் கட்டிவிட்டு போகும்போது ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் விட்டுட்டு இருந்தாரு. ஒரு டென்ட் ஒன்று போட்டு வைங்க, ஸ்டோரேஜ் ஒன்று போட்டு வைங்க, நான் வந்து சிமெண்ட் மூட்டை அனுப்புறேன் அப்படின்ட்டு. ராசிங்கிற ஆந்திராஸ் வந்து ஒரு லோடு ஃபுல்லா வந்துச்சு. அதாவது மெட்ராஸ்ல இருந்து வருது சிமெண்ட். மெட்ராஸ்ல இருந்து தான் வருது. 105 மூட்டை இருப்பு இருந்து போச்சு. அதாவது தேவையை விட அதிகமா கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அந்த பள்ளிக்கு தேவையானதுதான். ஆனா அவங்க தேவையை பூர்த்தி செய்யல, முறையாக பயன்படுத்தல. அது வாரியோட அரைக்குறையால விட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்லாப் போட்டதோட விட்டு போயிட்டாங்க. அதுக்கும் பிறகு 130 மூட்டை நாங்க வாங்கியிருக்கோம். ஆனா இதையெல்லாம் முறையா செஞ்சிருந்தாங்கன்னா சிறப்பு விழா பண்ற அளவுக்கு அந்த பள்ளியை தெளிவுபடுத்திருந்தாங்கன்னா அந்த மூட்டை தேவைதான். அந்த பள்ளிக்கு 260 மூட்டை தேவை. இடையில கவனிப்பாளருக்கு போடப்பட்டது. ஒரு 6 மாசங்களை வந்து அதை விடுபட்டு கடந்து போச்சு. இந்த மாதிரி ஏற்பட்டதை நீங்க வந்து ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கவனிப்பாளர் நாங்க உள்ளூர் ஆளுக்கு இருக்கோம், எங்கள்ட்ட தாங்க, நாங்க கவனிக்கிறோம், பொறுப்பா இருந்து செய்யறோம்னு சொல்லி நீங்க யாருமே அப்படி கேட்கல.